Okay, thank you. மிக்க நன்றி. I thank God for giving us this opportunity again as for this last session. நம்முடைய தேவனுக்கு நாம் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் இந்த லாஸ்ட் செஷன் நமக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக. Before we start, shall we pray together? நாம் இந்த பாகத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஜெபிப்போம். Our Heavenly Father, thank you for gathering us again so that we can listen to your word. பரலோக தந்தையே மீண்டும் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு கோடானி கோடி நன்றிகளை சொல்லுகிறோம். We learned we were born as sinners. நாங்கள் நேற்றைய தினத்தில் நாங்கள் பாவிகளாக பிறந்தோம் என்பதை கற்றுக்கொண்டோம். And as sinners, we are headed to eternal hell. நாங்கள் பாவிகள், அதனால் நாங்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். Because the wages of sin is death, there is no way to escape from hell. பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால் அதிலிருந்து நாங்கள் எங்களால் வெளிவர முடியாது. So today we come here with a humble heart. அதனால் நாங்கள் இங்கு மிக தாழ்மையாக உம்முடைய வசனத்தை கேட்க வந்துள்ளோம். Lord, please open our heart and show your mercy and love. கர்த்தரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும், அப்பொழுது உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். So that we can receive eternal life. அதனால் நாங்கள் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். I pray that no one in this room will be lost. நாங்கள் ஜெபிக்கிறோம், இவ்விடத்தில் ஒவ்வொருவரும் விட்டுப்படாதபடி இருக்கு ஜெபிக்கிறோம். But everyone will be saved through the love and grace of Jesus Christ. அனைவரும் தேவனுடைய அன்பு மற்றும் அவருடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். From the beginning to the end, I commit the rest of time unto your mighty hand. தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்தையும் நம்முடைய தேவனை கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். In Jesus' name, I pray. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஆமென். We'll start by reading 2 Corinthians chapter 6 verse 2. நாம் முதல் பகுதியாக 2 கொரிந்தியர் 6:2 சேர்ந்து வாசிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். Yesterday we heard a bad news. நேற்றைய தினம் நாம் கெட்ட செய்தியை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம். Because of the sin of Adam, we all became sinners. ஆதாமின் பாவத்தினால் நாம் அனைவரும் பாவிகளாக்கப்பட்டோம். And we commit sin every day. நாம் நாள்தோறும் பலதரப்பட்ட பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். And sin never goes away. அந்த பாவம் நம்மை விட்டு அகன்று போகவில்லை. And when we die, with all of our sins, we'll end up in hell. நாம் அத்தனை பாவங்களோடு செத்தும் போது நாம் நித்திய அக்கினிக்குள் ஆகப்படுகிறோம். What can you do? நாம் என்ன செய்ய முடியும்? Do you know why you are afraid to die? நீங்கள் ஏன் சாவுக்கு பயப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? Because you know there is judgment. ஆனால் நமக்கு தெரியும் அங்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. But don't worry. கவலைப்படாதீர்கள். The scripture says, now is the day of salvation. வசனம் சொல்கிறது இப்பொழுதே இரட்சண்ய நாள் என்று. From the Bible, we come to know the heart of God. சத்திய வேதத்தின் மூலமாக நாம் நன்றாக அறிகிறோம் தேவனுடைய இதயத்தை. 1 Timothy chapter 2 verse 4 says, God desires all men to be saved and to come to the knowledge of the truth. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று. God hates sin. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். But God loves sinners. ஆனால் கடவுள் பாவிகளை அன்பு கூறுகிறார். That's why God already prepared way of escape for us. அதனால் தான் தேவன் அதற்கு நாம் ரட்சிப்படைய வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். In the time of Noah's flood, நோவாவின் ஜலப்பிரளயத்தில் God prepared the ark so that people can come and be saved. நோவாவின் காலத்தில் தேவன் பேழையை உண்டு பண்ணி அதனால் மக்கள் அதில் வந்து ரட்சிக்கப்பட்டார்கள். So today we will see which way of escape God prepared. இன்று நாம் அதே போல் நமக்காக தேவன் என்ன வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். Remember, hell is real. கவனித்துக் கொள்ளுங்கள், நரகம் உண்மையே. Hell is lake of eternal fire. நரகம் என்பது எப்பொழுதும் எரி அக்கினியால் ஆனது. We saw so many evidences that the Bible is true. முந்தைய பாகங்களில் நாம் எப்பொழுது வார்த்தைகள் பார்த்து சத்திய வேதம் உண்மை என்பதை மிகவாக தெளிவாக தெரிந்து கொண்டோம். So now we know heaven and hell are also real. அப்படி என்றால் பரலோகமும் நரகமும் உண்மையே. Before we come to the good news, நாம முதல்ல அந்த காஸ்பல் நற்செய்திக்கு போகும் முன்னே I have to caution you about this false gospel, another gospel. நாங்கள் தவறான சுவிசேஷம் மற்றும் மற்றொரு சுவிசேஷம் என்னென்ன இருக்கிறது என்பதை முதல்ல தெளிவாக சொல்கிறோம். You know,
the sports brand the Nike is very popular. உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும் இந்த நைக் ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் என்று. So some people come up with this brand nice. இதே மாதிரி இதுக்கு ஃபேக் பிராண்ட் நைஸ், இதே நைக் மாதிரியே இந்த நம்ம மார்க்கெட்ல எல்லாம் வந்திருக்கு. Look at it. It looks similar. அது பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். But Nike and nice, totally different. நைக் அண்ட் நைக் ரெண்டுமே வந்து டிஃபரண்ட் பிராண்ட்ஸ். What about Adidas? எப்படி அடிடாஸ் எப்படி இருக்கு? One letter change and it's different brand. ஒரு எழுத்து மாறினால் அது ஃபேக்காக இருக்கிறது. So in this world there are many false gospels. இந்த உலகத்தில் மிக அதிகமான தவறான காஸ்பல்கள் இருக்கின்றன. So Apostle Paul one time warned there is another Jesus, different spirit, different gospel. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தடவை அவர் எச்சரிக்கிறார், அதனால் வேறுபட்ட கிறிஸ்துக்கள் வேறுபட்ட நற்செய்திகள் உலகத்தில் உண்டு என்று. Sometimes I ask some Christian, நான் சில பொழுது சில கிறிஸ்தவர்களிடம் கேட்பேன், when did you get saved? நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. They say I took baptism in such and such year. நான் சில சிலமைகள் நான் ஞானஸ்நானம் பெற்றேன், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பேன். Baptism is not salvation. ஆனால் ஞானஸ்நானம் என்பது உங்கள் ரட்சிப்பின் அடையாளம் அல்ல. I ask another question, when did you get saved? நான் அப்பொழுது மீண்டும் கேட்பேன், நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. Then he says, I was born in Christian family. நான் எப்பொழுதும் ஆலயத்துக்கு ரெகுலராக செல்கிறேன் என்பேன். Even if you are born in Christian family, it doesn't matter. It doesn't mean that you are Christian also. நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தீர்கள் என்பால் நீங்கள் கிறிஸ்தவர் என்று அர்த்தம் அல்ல. We are all born as sinners. நாம் அனைவரும் பாவிகளாகவே பிறந்தோம். I asked another Christian, நான் இன்னொரு கிறிஸ்தவரிடம் கேட்டேன், how did you get saved? நீங்கள் எப்படி ரட்சிப்பு அடைந்தீர்கள் என்று. She says, I experienced healing. நான் என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற்றேன் என்றார். You know, healing is with another religion too. அது பிற மதங்கள் இப்படிப்பட்ட வியாதிகள் தீர்ப்பது அநேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. And even if you are healed, you still go to hell if you have a sin. நீங்கள் உங்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றாலும் உங்கள் பாவம் உங்களிடத்திலே இருக்கும், அதனால் நீங்கள் நரகத்துக்கு தான் செல்வீர்கள். And also another Christian says, I'm trying to keep 10 commandments to go to heaven. இன்னொரு கிறிஸ்தவர் சொல்கிறார், நான் 10 கட்டளைக்கு நிச்சயமாக காத்துக்கொள், அதனால் நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்று. I told you yesterday, no one can go to heaven by keeping the law. நான் நேற்றைய தினம் உரைத்தேன், இந்த 10 கட்டளை கைவிடுவதால் ஒருவராலும் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்று. So there are all kinds of different gospels of our time. நம்முடைய காலத்தில் வெவ்வேறு சுவிசேஷங்கள் இன்று உலா வந்து கொண்டிருக்கின்றன. That's why you should be careful. அதனால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். Satan is very cunning. சாத்தான் மிக கண்ணியமுள்ளவன். Satan is very clever. சேத்தன் மிகவும் புத்திசாலி. If Satan approaches you like in a form of a Satan, we would run away. சாத்தான் தன்னுடைய சுய உருவத்தில் வந்தால் நாம் அவரை விட்டு ஓடி விடுவோம். But Satan transformed himself into an angel of light. சாத்தான் தன்னை தாண்டி ஒரு தேவதூதனை மறுரூபமாக்கி நம்மிடத்தில் வருவான். So we have to study the Bible. அதனால் நாம் சத்திய வேதத்தை வாசிக்க வேண்டும். We have to know why Jesus came and why he died and what he achieved for us. நாம் சத்திய வேதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், அவர் எதை செய்து முடித்தார், நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Why we need salvation? ஏன் நமக்கு இரட்சிப்பு தேவை? Because we are all dead spiritually. நாம் அனைவரும் ஆவியில் ஆத்மாவில் இறந்தவர்கள். Look at this drowning person. பாருங்கள், இங்கே நீரில் மூழ்கிக் கொண்டிருக்கும் மனிதனை பாருங்கள். He's dying. அவர் இறந்து கொண்டிருக்கிறார். He cannot save himself. அவனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. As a sinner, we cannot save ourselves. நாம் பாவிகள், நமக்கு நம்மைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. We need a salvation from God. நமது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு தேவை. So today is the most important day. இன்று மிகவும் முக்கியமான நாள். Please listen carefully. கவனமாக கேளுங்கள். When you listen carefully, then you understand the love of God. நீங்கள் கவனமாக கேட்கும்போது தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வீர்கள். There are 3 steps for your salvation. அந்த இரட்சிப்பின் 3 படிகள் உள்ளன. First, முதலாவது, you have to believe that God exists and the Bible is true. முதலாவது கர்த்தர் இருக்கிறார் என்று வேதாகம் உண்மை என்றும் நீங்கள் நம்புங்கள். That's why from the first session to third session we presented many evidences that the Bible is true. அதனால் தான் நாங்கள் முதல் பாகம் முதல் 3வது பாகம் வரை பல எவிடன்ஸ்களை கொடுத்து பைபிள் உண்மை என்பதை உங்களுக்கு நிரூபித்தோம்.
Secondly, you have to acknowledge that you are sinner. நீங்கள் இரண்டாவதாக நீங்கள் நரகத்திற்கு நிரந்தரமாக தண்டிக்கப்படும் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். And you have to admit that if you die right now as a sinner, you will go to hell. நீங்கள் உங்களைத்தானே ஒப்புக்கொண்டு இப்போது இறந்தேன் என நான் நரகத்துக்கு நான் செல்வேன் என்றால் Only sinners will receive salvation. பாவிகளுக்கு மட்டுமே ரட்சிப்பு உண்டு. Jesus came to save sinners. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாவிகளை ரட்சிக்கவே வந்தார். So if you say, I'm not a sinner, I'm okay, then Jesus cannot save you. நீங்கள் இப்பொழுது நான் பாவி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துக்கு உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. So we already covered the first step and second step in the last sessions. நம்ம இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செஷனோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோ செகண்ட் பார்ட்டோ வந்து போன பாகத்தில் கவர் பண்ணிட்டோம். And today is the last step. இப்பொழுது வந்து கடைசி பாகம். We have to come to know what Jesus has done for us. இயேசு உங்களுக்காக செய்ததை ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் அன்பை பெறுங்கள். அதை பற்றி நான் பார்ப்போம். Why he was crucified. ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? That's what we will see today. அதுதான் இன்று நான் பார்க்க போகிறோம். In Luke chapter 18, இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் there's a story of two people coming to the temple to pray. அங்கு ஒரு கதை இருக்கிறது. இரண்டு மக்கள் தேவாலயத்திற்கு வந்து பிரார்த்திக்கிறார்கள். From this story, இந்த கதையில் we come to know what kind of person will be saved. இந்த கதையின் மூலமாக நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள முடியும், யார் ரட்சிக்கப்படுவார் என்று. This Pharisee was a very religious man. இந்த பரிசேயர் வந்து மத சம்பந்தமாக மிகவும் அறிவை பெற்றவர். He's like a deacon or elder or even pastor of our time. அவர் ஒரு டீக்கனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாஸ்டராக இருக்கலாம் அந்த சமயத்தில். This is how he prayed. இப்படிதான் அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார். He raised his hands அவருடைய up high, கையை உயர்த்தி and he said, I fast twice a week. I give tithes of all that I possess. நான் வாரம் இருமுறை நோன்பு நிற்கிறேன், நான் எனக்கு எல்லாவற்றிலும் நான் தசமபாதம் கொடுக்கிறேன். Look at him. பாருங்கள், This Pharisee, he is also sinner. இந்த பரிசேயரும் ஒரு பாவியே. But he never admit that he is a sinner. அவர் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளவில்லை. And you see, he's saying, I'm doing this, I'm doing that. இந்த வார்த்தையில் கவனித்தீர்கள், அவர் எப்பொழுதும் நான் என்பதை முன்னிறுத்துகிறார். What is sin? பாவம் என்றால் என்ன? In English word for sin, S-I-N, I is in the center. ஆங்கிலத்தில் SIN பார்த்தீங்கன்னா அந்த I மீன் நான். Sin is self-centered. பாவம் என்பது நம்மை சார்ந்தது. I'm doing this for you, God. Please accept me. நான் தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் மட்டும்தான் என்பதுதான். God says the wages of sin is death. தேவன் சொல்லுகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. What about the other person? அடுத்தவர் பத்தி அந்த கதையில் அடுத்தவர் என்ன சொல்றாரு? Tax collector. அவர் வந்து வரி வசூலிப்பவர். In the time of Jesus, tax collector was a terrible sinner. இயேசு கிறிஸ்துவின் சமயத்தில் இந்த வரி வசூலிப்பவர் வந்து ரொம்ப பாவிகளாக பார்க்கப்பட்டார்கள். They took money from people. அவர்கள் மக்களிடம் வரி வசூலித்தார்கள். By force. ரொம்ப கட்டாயப்படுத்தி வரி வசூலித்தார்கள். So he came and he couldn't even lift up his head. He is looking down. அவர் ஆலயத்தின் பலிபீடத்திற்கு வந்து தன் தலையை நிமிர்த்து பார்க்க கூடவில்லை. And he was beating his chest. அவர் தன் நெஞ்சை அடித்துக் கொண்டார். And he said, God, be merciful to me, a sinner. அவர் சொன்னார், தேவனே பாவியான என் மீது இரக்கமாயிரும் என்றார். God, I'm a sinner. தேவனே நான் ஒரு பாவி. God, I know I'm going to hell. நான் நரகத்துக்கு செல்வேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும். I'll be punished eternally. நான் நரகத்தில் நித்தியமாக தண்டிக்கப்படுவேன். Please have mercy on me, God. என் மீது இரக்கம் காட்டும் தேவனே. And Jesus said, this tax collector was saved, not the Pharisee. இயேசு சொன்னார், இவர்தான் ரட்சிக்கப்பட்டார், ஆனால் பரிசேயர் அல்ல என்று. Again, I'm telling you, மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், only sinners are saved. பாவிகள் மட்டுமே நித்திய ஜீவனை பெறுவார்கள். And how can we be saved? எப்படி நீங்கள் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள்? You have to listen. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். Isaiah chapter 55 verse 3. Let's read it together. ஏசாயா 55:3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். திரையில இருக்குது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். Incline your ear. உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள்.
and come to me. என்னிடத்தில் வாருங்கள், Hear, and your soul shall live. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். You don't have to do anything for your salvation. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். You cannot do anything for your salvation. உங்களால் உங்களை ரட்சித்துக் கொள்ள உங்களால் எதுவும் செய்ய முடியாது. You just listen. நீங்கள் கேளுங்கள், அது மட்டும் போதும். Because this is very important, Jesus repeated it again. இது இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்ட வார்த்தை. Most assuredly I say to you, the hour is coming, and now is, when the dead will hear the voice of the Son of God, and those who hear will live. மரித்தோ தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Those who hear, they shall live. எதை அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். So just relax and see what Jesus has done for you. ரொம்ப ரிலாக்ஸா இருந்து இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் என்பதை காது கொடுத்து கேளுங்கள், உங்கள் இதயத்தை திறந்து. Let's read 1 Timothy chapter 1 verse 15 together. 1 தீமோத்தேயு 1:15 சேர்ந்து வாசிப்போம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பத்திரமாயிருக்கிறது. அவர்கள் பிரதான பாவி நான். This is a faithful saying. இது ரட்சிப்புக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை. You can trust this scripture. இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கலாம். And worthy of all acceptance. இது எல்லாரையும் அக்செப்ட் பண்ற ஒரு வார்த்தை. We have to accept this fact. இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். Christ Jesus came into the world to save sinners. பாவிகளை இரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். 2024 years ago, Jesus came into this world. 2024 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாவிகளை இரட்சிக்க வந்தார். Why? ஏன்? To save sinners. பாவிகளை இரட்சிக்க வந்தார். And Apostle Paul is saying, I'm the worst kind of sinner. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் மிகவும் கேவலப்பட்ட பாவி என்று. I'm the cheapest sinner. நான் பாவிகளில் மிக முதன்மையானவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Why? ஏன்? Because he persecuted Christians. ஏனென்றால் அவர் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினார். As a sinner, he has no hope. ஒரு பாவியாக அவருக்கு எந்த ஒரு ஹோப் இல்ல. He says, Christ Jesus came into this world to save sinners. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து பாவிகளை இரட்சிக்க உலகத்திற்கு வந்தார் என்று. Are you sinner? நீங்கள் பாவிகளாக ஒத்துக்கொள்கிறீர்களா? Are you sinner? நீங்கள் பாவிகளா? Yes. We are all sinners. நாம் அனைவரும் பாவிகளே. As Adam's descendant, we are sinners. ஆதாமின் வழிவந்தவர்களாக நாம் அனைவரும் பாவிகளாகவே பிறக்கப்பட்டோம். And now we know Jesus came to save sinners. நாம் இப்பொழுது தெரிந்து கொண்டோம், இயேசு உலகத்தில் பாவிகளை இரட்சிக்க வந்தார் என்று. Jesus was in heaven. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார். And now he came to this world to save sinners. அவர் உலகத்துக்கு பாவிகளை இரட்சிக்க வந்தார். Who is a sinner? யார் பாவி? I'm sinner. நான் பாவி. So Jesus came to save me. இயேசு கிறிஸ்து என்னை இரட்சிக்க வந்தார். He died on the cross and he went up to heaven. அவர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து மீண்டும் பரலோகத்திற்கு சென்றார். So today we'll see the work Jesus has done for you and me. இன்று நாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக செய்த வேலையை மிக தெளிவாக பார்ப்போம். One thing you have to know first is only blood can forgive your sins. ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரத்தத்தால் மட்டுமே உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Nothing will pay for your sin. வேற எதனாலும் உங்களுடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது. Even if you have all the money in the world, the money cannot forgive one single sin. உங்களுக்கு பெரும்பான்மையான பணம் இருந்தாலும் அதில் ஒரு பாவத்தை அந்த பணத்தால் உங்களால் நிவர்த்தி செய்ய முடியாது. This is the law of God. இது கடவுளின் கட்டளை. Leviticus chapter 17 verse 11, let's read it together. லேவியராகமம் 17:11 சேர்ந்து வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. உங்கள் பாவத்திற்கு இரத்தம் மட்டுமே கட்டணமாக செலுத்தப்படுகிறது. It is the blood that makes atonement for the soul.
உங்கள் பாவத்திற்காக இரத்தம் மட்டுமே கட்டணமாக செலுத்தப்படுகிறது. In the Old Testament time, இந்த பழைய ஏற்பாட்டில் the Jews killed animals again and again யூதர்கள் ஆட்டுக்குட்டியை மீண்டும் மீண்டும் பலியிட்டார்கள். and took the blood. அந்த இரத்தத்தை எடுத்து And God accepted this blood offering and forgave their sins. தேவன் அந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு யூதர்களுக்கு ஒரு வருடத்துக்கான பாவ நிவர்த்தி கொடுத்தார். Why blood? ஏன் இரத்தம்? For the life of the flesh is in the blood. மாமிசத்தின் உயிர் இரத்தத்திலே இருக்கிறது. Hebrews chapter 9 verse 22. Let's read it together. எபிரேயர் 9:22 சேர்ந்து வாசிப்போம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Blood means life. இரத்தம் என்றால் உயிர். And without shedding of blood, there's no remission, no forgiveness of sin. உங்கள் இரத்தம் சிந்தாமல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு என்பதே இல்லை. Only blood is accepted for the payment for your sin. இரத்தம் மட்டுமே பாவத்திற்கு கட்டணமாக வசூலிக்கப்படும். You might pray whole day. நீங்க ஃபுல்லா காலையில நைட் வரைக்கும் ப்ரே பண்ணாலும் You might ஜெபித்தால் cry over your sins. ரொம்ப அழுது புரண்டாலும் But that weeping does not save you. அந்த அழுகை உங்களை ரட்சிக்காது. It's very easy to see. இது ரொம்ப ஈஸியா சத்திய வேதத்தின் மூலமாக பார்க்க முடியும். Suppose you kill someone, murder someone. நீங்கள் யாரையாவது கொலை செய்தீர்கள் என்றால் Now you are in the court before the judge. நீங்கள் ஒரு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டீர்கள் என்றால் Suppose you cry before the judge. நீங்க அந்த நீதிபதியின் முன்பு அழுது புரண்டாலும் Then the judge let you go? அந்த நீதிபதி உங்களை விட்டு விடுவாரா? No way. இல்லை, நிச்சயமாக இல்லை. You have to pay the penalty for your sin. நீங்கள் அந்த தவறுக்கான தண்டனை அனுபவித்தாக வேண்டும். Money doesn't forgive your sin. அதனால் தான் காசு உங்களை ரட்சிக்காது. Even if you build many church buildings, நீங்கள் எவ்வளவு பெரிய சர்ச் ஆலய கட்டடங்கள் கட்டினாலும் that doesn't forgive even single sin. அது உங்களுடைய பாவத்தில் ஒன்றையாவது குறைக்காது. The blood. இரத்தம். So every year on the 10th day of the 7th month there was an atonement day for the Jews. யூதர்களுக்கு எல்லா வருடமும் 7வது மாதத்தில் பிராயச்சித்த நாள் என்று ஆசரிப்பார்கள். What happened? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? Every year எல்லா வருடமும் on this atonement day all the Jews gathered surrounding this tabernacle. இந்த ஆசரிப்பு நாளில் ஆசரிப்பு கூடாரம் முன்பு அனைத்து யூதர்களும் கூடுவார்கள். This is the tabernacle. இது ஆசரிப்பு கூடாரம். This is where sinners meet God. இந்த இடத்தில் தான் பாவிகள் தேவனை நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். God commanded them to kill animal. தேவன் அவர்கள் கட்டளையிட்டார் ஒரு மிருகத்தை கொலை செய்து The high priest take a bull this time. அந்த தலைவர் அதோடைய கையை அந்த ஆட்டின் மேல் வைப்பார். But before killing the bull, he lay hands on the head of the bull. அந்த காளையை அல்லது ஆடை அறுக்கிறதுக்கு முன்னால அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கையை அந்த காட்டின் மேல் வைப்பாங்க. God, all our sins for 1 year are transferred to this animal. தேவனே எங்களுடைய ஒரு வருட பாவத்தை இந்த மிருகத்திற்காக திருப்பும் என்று. And they kill the animal. அதற்கு பின்பு அந்த மிருகத்தை அந்த காளையை வெட்டுவார்கள். This is what they did every year. இதை யூதர்கள் இன்றும் செய்து கொண்டு எல்லா வருடமும் செய்து கொண்டிருப்பார்கள். And the high priest take the blood. அந்த ஹை பிரீஸ்ட் அந்த blood அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் In this tabernacle இந்த பலிபீடத்தில் there are 2 rooms. 2 அறைகள் உண்டு. One is called holy place. ஒன்று மிகவும் பரிசுத்தமான இடம். The other one is called the most holy place. இன்னொரு மிகவும் பரிசுத்தப்பட்ட இடம். Listen carefully. கவனமாக கேளுங்கள். In the second room, இந்த 2வது அறையில் in the most holy place, அந்த மிகவும் பரிசுத்தமான இடத்தில் there is the ark of covenant. அங்கேதான் தேவனுடைய 10 கட்டளைகளின் ஆர்க் இருந்து கொண்டிருக்கிறது. What is inside of this ark of covenant? இந்த 10 கட்டளை இந்த பேழைக்குள் என்ன இருக்கிறது? 10 commandments. 10 கட்டளைகள். So just suppose high priest
just enter the second room without blood, இப்போ இது பாருங்க, அந்த ஹை பிரீஸ்ட் வந்து அதுக்கு உள்ள அந்த ரத்தம் இல்லா போனா என்ன ஆகும்? then God will kill the high priest. தேவன் அவரை உடனே கொன்று விடுவார். Why? ஏன்? Even the high priest is a sinner. அவரும் ஒரு பாவியே. So if he just enters without blood, நீங்கள் இரத்தம் இல்லாமல் உள்ளே நுழைந்தால் உடனே கொலை செய்யப்படுவீர்கள். the 10 commandments will judge him and kill him. அந்த 10 கட்டளை உங்களை நியாயம் தீர்க்கும். So he takes the blood. அதனால் தான் இரத்தத்தை கொண்டு உள்ளே செல்கிறார். And he sprinkled the blood on top of the ark of the covenant. அந்த இரத்தத்தை அதன் மேலே தெளிக்கிறார். It's called the mercy seat. அதுதான் மெர்சி சீட் என்று சொல்கிறோம். And God says, I will forgive you your sins for 1 year. தேவன் உரைக்கிறார், ஓகே உங்களுடைய ஒருவட பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று. And that's how their sins were forgiven 1 year. அப்படிதான் யூதர்களுடைய ஒருவருட பாவம் மன்னிக்கப்பட்டது With the blood. இரத்தத்தின் மூலமாக. Let me summarize again. மீண்டும் அதை ஒரு சுருக்கமாக பார்ப்போம். On the atonement day, பிராயச்சித்த நாள் அன்று all the Israelites gathered together எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் கூடுகிறார்கள். and they take an animal. அவர்கள் ஒரு ஒரு மிருகத்தை எடுக்கிறார்கள். This time lamb. இப்போ வந்து செம்மறியாடு. And when high priest lay hand on the head of the lamb, பிரதான ஆசாரியர் அந்த ஆட்டின் மீது கையை வைக்கும் பொழுது this 1 year sin is moving to this lamb. ஒரு வருட பாவம் அவர் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் போகிறது. Did you see the sin move to the lamb? உங்களால் பார்க்க முடிந்ததா அந்த பாவம் எப்படி மூவ் ஆகி போகிறது என்பது? And because this lamb took the sin of the people, it was killed. இந்த ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவத்தை எடுத்தனால் அது கொல்லப்படுகிறது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the lamb was killed on behalf of the Jewish people. செம்மறியாடு அந்த யூதர்களுக்காக கொல்லப்படுகிறது. And because of the blood, their sins were forgiven. அந்த இரத்தம் சிந்தினால் அவருடைய பாவம் ஒரு வருடத்துக்கு மன்னிக்கப்படுகிறது. And this is what happened on the atonement day. இதுதான் பிரயாசித்த நாளில் அவர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்த யூதர்கள். How do you know the sins moved to this animal when the high priest laid hand on the head of this animal? எப்படி உங்களுக்கு தெரியும் பிரதான ஆசாரியர் தன் கையை வைக்கும் போது இந்த பாவங்கள் அவர் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சென்றது என்பது? Leviticus chapter 16 verse 21 says, when high priest laid hand on the animal, he was putting all the sins of people on that animal. லேவியராகமம் 16:21 மிகவும் தெளிவாக உரைக்கிறது. பிரதான ஆசாரியர் கை வைக்கும் போது அந்த பாவங்கள் அனைத்தும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் செல்கிறது என்பதை. It's all God's commandment. அது அனைத்துமே தேவனுடைய கட்டளை. So look at this person. He's carrying his sin. இந்த படத்தை பாருங்கள், ஒரு மனிதன் எவ்வளவு பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் என்று. But when he laid hand on the lamb, all of his sins transferred to this. அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் தான் கை வைத்த போது அனைத்து பாவங்களும் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் சென்றடைகிறது. That's why the animal was killed. அதனால் தான் அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்படுகிறது. This lamb is very special. இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஆட்டுக்குட்டி. This lamb doesn't resist when people try to kill it. இந்த செம்மறி ஆட்டை நாம் கொல்லும்போது அது எப்போது எதிர்ப்பு தெரிவிக்காது. It doesn't run away. அது எங்கேயும் ஓடி விடாது. It just takes death naturally. அது வந்து சாவை தானாக ஏற்றுக்கொள்ளும். And it's dying while bleeding. அது இரத்தம் சிந்தும் போது இறந்து போகும். This lamb is very special animal. இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் மிருகம். Jesus is called the Lamb of God. இயேசு கிறிஸ்துவை நாம் சொல்கிறோம் தேவ ஆட்டுக்குட்டி என்று. Why? ஏன்? Because Jesus came to take away the sin of the world. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை எடுத்துக்கொள்ள வந்தார். In the Old Testament, இந்த பழைய ஏற்பாட்டில் there was the law of redemption. அங்க வந்து ஒரு சட்டம் இருந்தது, மீட்புக்கான சட்டம். The law of forgiveness of sins. அந்த பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு சட்டம். In the Old Testament time, this redemption law was for the Jewish people. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த சட்டம் வந்து யூதர்களுக்கான ஆனதாக மட்டுமே இருந்தது. But now we have this sacrificial lamb for all the people. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக அனைத்து மக்களுக்கும் உள்ளது.
Before they offered the blood of animal, but now the blood of Jesus was offered. முன்போது விலங்குகளின் இரத்தத்தை பாவ நிவாரணிக்காக செய்யலாம், ஆனால் இப்போது இயேசுவின் இரத்தம். And they offered the sacrifice every year, but Jesus was given once for all. முன்பு ஒவ்வொரு வருடமும் அவர்கள் விலங்கை பலியிட்டார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு முறை தன் இரத்தத்தை சிந்தினார். And his blood is valid forever. ஆனால் அவருடைய இரத்தம் நித்திய ஜீவனுக்குமானது. Because Jesus was the true Lamb of God. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையான தேவ ஆட்டுக்குட்டி. This is explained very detailed in Hebrew. இது எபிரேயரில் மிக தெளிவாக உரைக்கப்பட்டுள்ளது. Hebrew chapter 10 verse 1. Let's read it together. எபிரேயர் 10:1 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி இருக்கிறவளை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. The animal sacrifice they offered before Jesus came is just a shadow. அவர்கள் இந்த மிருகத்தை பலியிடுவது அது ஒரு நிழலாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. It's not real sacrifice. அது உண்மையான sacrifice அல்ல. How can animal die for human sin? எப்படி ஒரு மிருகம் மனிதனுக்காக இறக்க முடியும்? So this animal sacrifice cannot make people perfect. இது ஒரு ஷேடோ மட்டும்தான். இது நம்ம எப்பவுமே பெர்ஃபெக்ட் ஆக்காது. It is not possible that the blood of bulls and goats could take away sins. எபிரேயர் 10:4-5 சொல்கிறது, அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடை இவைகளோட இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. It's just a shadow. இது ஒரு ஷேடோ மட்டும்தான். Not real. இது உண்மையானது அல்ல. But now God prepared one body for you and me. ஆனால் இப்பொழுது தேவன் நமக்காக ஒரு புனிதப்பட்ட உடலை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். Who is this body? அந்த உடம்பு யாருடையது? Who is this body? யாருடையது? Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உடம்பு. Jesus is the true sacrifice. இயேசுதான் முழுமையான பலியாடு. Jesus, he had no sin at all. இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த ஒரு துளிகளோட பாவம் இல்லை. This is very important. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 1 John chapter 3 verse 5, let's read it together. 1 யோவான் 3:5 சேர்ந்து வாசிப்போம். அவர் தம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறியீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. When Jesus was born, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது he was conceived by the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தார். Joseph was not his father. யோசேப்பு அவருடைய தந்தை அல்ல. Jesus was conceived by the Holy Spirit. இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் கர்ப்பம் தரித்தார். Jesus was not descendant of Adam. இயேசு கிறிஸ்து ஆதாமின் டிசெண்டன்ட் அல்ல. And that's why Jesus is sinless. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் இல்லை. Sinner cannot die for another sinner. ஒரு பாவி அடுத்த பாவிக்காக இறக்க முடியாது. I have two sons. எனக்கு 2 மகன்கள் உண்டு. I love them. நான் அவர்களை அன்பு கூறுகிறேன். But they are also sinners. ஆனால் அவர்களும் பாவிகளே. And I cannot die for my sons because I am also sinner. என்னுடைய குழந்தைகளுக்காக என்னால் மரிக்க முடியாது, ஏனென்றால் நானும் ஒரு பாவியே. That's why God prepared one body, Jesus Christ, for our sins. அதனால் தான் ஆவியானவர் ஒரு உடம்பை நமக்காக ஆயத்தப்படுத்தினார். And Jesus was sinless. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் என்பதே இல்லை. Why? ஏன்? Because Jesus was God himself. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன் தாமே. Isaiah chapter 9 verse 6, let's read it together. ஏசாயா 9:6 நாம் சேர்ந்து வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். This Isaiah was written 700 years before Jesus was born. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 700 ஆண்டுகள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட புத்தகம். Isaiah is saying a child will be born. ஏசாயா சொல்லுகிறார், ஒரு குழந்தை நமக்காக கொடுக்கப்படும் என்று. A son will be given. ஒரு குழந்தை நமக்காக கொடுக்கப்படும் என்று. And his name will be Wonderful Counselor, Mighty God, Everlasting
Father, Prince of Peace. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்றார். This baby is mighty God. இந்த குழந்தைதான் நித்திய பிதா. This baby is everlasting Father. அவர்தான் நம்முடைய பரலோக தந்தை. Who is Jesus? யாரு? இயேசு கிறிஸ்து யார்? He is God himself in human body. அவர் தேவன் தாமே மனித உருவில் உலகத்திற்கு வந்தவர். God became flesh and dwelt among us. தேவன் மாம்சமாகி நம்மிடையே குடியிருக்கிறார். Jesus is God himself. இயேசு கிறிஸ்து தேவன் தாமே. Some people say, oh yes, Jesus is a good teacher. சில பேர் சொல்வாங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்ல போதகர் என்று. It's not just a teacher. அவர் போதகர் மட்டுமல்ல, He's the creator God. அவர் உலகத்தை படைத்தவர். This is the only way the sinners can be saved. இந்த ஒரு இதில் மட்டும்தான் நம்மளை பாவிகளை அவரால் ரட்சிக்க முடியும். Somebody should die for sinners. யாராவது ஒருவர் பாவிகளுக்காக மரணித்தாக வேண்டும். Who can die for us? நமக்காக யார் இறப்பார்கள்? We are all sinners. நாம் அனைவரும் பாவிகளே. So God, He came and He dwelt in human flesh. அதனால் தேவன் பரலோகத்தில் இறங்கி மனித உருவில் நம்மிடையே வசித்து வந்தார். Why Jesus came to this world? இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார்? His name Jesus means He will save His people from their sins. இயேசு என்பதன் அர்த்தம் அவர் தம் மக்களை அவருடைய பாவத்திலிருந்து காப்பாற்றுவார். The name itself means salvation. அவருடைய நாமமே ரட்சிப்பு என்பதே. And Jesus has another name, Emmanuel. இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அதன் பெயர் இம்மானுவேல். God with us. தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பது அதன் பொருள். When Jesus was in this world, God was among us. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது தேவன் நம்மோடு கூட இருந்தார். Because Jesus is God himself. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தேவன் தாமே. And Jesus said, I'm the way, I'm the truth, I'm the life. அதற்கு இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். Who can say that? யாரால் இதை சொல்ல முடியும்? He said, I'm the life. நான் தான் வாழ்க்கையின். I can give you eternal life. ஏனென்றால் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார். And Jesus performed many miracles. இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட அதிசயங்களை செய்தார். The blind see, குருடர் பார்வையடைகிறார்கள், the lame walk, சப்பானிகள் நடக்கிறார்கள், the lepers cleanse and the deaf hear. குஷ்டரோகிகள் சுத்தமாக, செவிடர்கள் கேட்கிறார்கள். When Jesus said, Lazarus come out, இயேசு கிறிஸ்து சொல்றார், லாசருவே வெளியே வா. the Lazarus came back alive. இயேசு அவனை நோக்கி உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்க வெளியே வான்னு சொன்னா லாசரு எழுந்து வர்றான். John chapter 11 verse 25. Let's read it together. யோவான் 11:25 நாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். He showed many miracles to confirm that he is God himself. இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட அதிசயங்களை செய்து காட்டினார். ஏனென்றால் அவர் தம்மை தாமே தேவன் என்று காட்டிக்கொள்வதற்காக. Why Jesus came to this world? ஏன் தேவன் உலகத்திற்கு வந்தார்? There was one man named John the Baptist, who was born 6 months before Jesus. உங்களுக்கு எல்லாம் தெரியும், யோவான் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதத்துக்கு முன் பிறந்தவர். The ministry of John was introducing Jesus to the people. அவருடைய வேலை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துக்கான வழியை ஆயத்தப்படுத்துதல். And you have to remember இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். what John said when he saw Jesus coming toward him. இயேசு கிறிஸ்து, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது என்ன சொன்னார் என்று. John chapter 1 verse 29. Let's read it together. யோவான் 1:29 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் கொண்டு வந்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். You have to remember this scripture. இந்த வார்த்தையை நீங்கள் மிகவும் தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். It's so important. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. John the Baptist said, behold the Lamb of God who takes away the sin of the world. யோவான் சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. In the Old Testament time, இந்த பழைய ஏற்பாட்டில் lamb was killed again and again every year for the sins of the Jewish people only. ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் தங்கள் யூதர்களின் பாவத்துக்காக கொல்லப்பட்டது. But now Jesus took away the sin of the world. இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தின் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. Here is an important question.
இது ஒரு முக்கியமான கேள்வி. In this sin of the world, is your sin included or not? இந்த உலகத்தின் பாவத்தில் உங்களுடைய பாவம் அடக்கமா இல்லையா? இந்த உலகத்தோட பாவத்துல நம்ம இண்டிவிஜுவல் பாவமும் இருக்கா இல்லையா? Of course included. கண்டிப்பாக இருக்கிறது. உலகத்தின் பாவம் அனைத்து பாவங்களும் இருக்கு. Whatever sin you commit, you are committing in this world. நீங்க என்னென்ன பாவம் செய்வீங்க எல்லாமே இந்த உலகத்திலே தான் செய்கிறீர்கள். When Jesus came to this world 2024 years ago, 2024 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பொழுது his goal was one. அவருடைய ஒரே கோல் என்னன்னா, He came and took away the sin of the world, அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கவே வந்தார். including your past, present, future sins. உங்களுடைய நிகழ்காலம், உங்களுடைய பிரசன்ட் காலம், உங்களுடைய பழைய காலம், அனைத்து பாவங்கள் அதில் அடங்கும். He took it and he went to the cross அதை எடுத்துக்கொண்டு அவர் சிலுவைக்கு சென்றார், to die for your sins. உங்களுக்காக மரிப்பதற்காக. So here, instead of the sin of the world, you can put your name there. இங்க இந்த வார்த்தையில இந்த உலகத்துக்காக ஒவ்வொருவரும் அந்த இடத்துல உங்களுடைய பெயரை போட்டு ஒரு முறை வாசிப்போம். Here is Brother Merlin's இதுல name. வந்து இப்பதான் என்னோட பெயர் போட்டிருக்கேன். இது வாசிக்கும் போது எல்லாரும் உங்களுடைய பெயரை அதில் போட்டு வாசியுங்கள். இதோ Let's read this scripture with your name in it. மீண்டும் உங்களுடைய பெயரை போட்டு நாம் அனைவரும் ஒரு முறை வாசிப்போம். இதோ மெர்லின் ஜெயலால் பாவத்தை சுமக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி. இல்ல யார் பேசிக்கல, ஒன் மோர் டைம் ஒரு தடவை கூட சேர்ந்து வாசிப்போம். உங்களுடைய பெயரை போடுங்கள். இதோ மெர்லின் ஜெயலால் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Behold the Lamb of God who takes away the sin of Johan Kim. I can say that. இதோ அவர் பாஸ்டர் அவரோட பேரை போட்டு சொல்றாரு. எல்லாரும் சொல்லலாம் அப்படி. Because Jesus took my sins away. ஏனென்றால் இயேசு என்னுடைய பாவத்தையும் எடுத்தார். Jesus took your sins away. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். I have so many sins. எனக்கு பலதரப்பட்ட பாவங்கள் என்னிடத்தில் உண்டு. You see, I'm carrying many sins. இங்க பாருங்க, நான் பலதரப்பட்ட பாவங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். But when Jesus came, He took away all my sins. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது இவ்வுலகத்தின் அனைத்து பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். Let me show you again. மீண்டும் பாருங்கள். This is your sin. இது உங்களுடைய பாவம் அடக்கம். Hatred, யாராவது வெறுக்கிறது, lie, பொய் சொல்றது, fighting, அடி வைக்கிறது, stealing, திருடுறது, envy, இதை பார்த்து இச்சிக்கிறது, all kinds of sins are there with you now. எல்லா பாவம் உங்களிடத்தில் இருக்கிற அனைத்து பாவங்களும் But Jesus இயேசு கிறிஸ்து took it away. அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். This is what John chapter 1 verse 29 says. இதுதான் யோவான் 1:29 நமக்கு உரைக்கிறது. Where is your sin? உங்களுடைய பாவங்கள் இப்பொழுது எங்கே? Where are your sins? உங்களுடைய பாவங்கள் இப்பொழுது எங்கே? Jesus took them all. இயேசு கிறிஸ்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். That's why Jesus came. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். And with all of your sins, Jesus went to the cross. இந்த உலகத்தின் அனைத்து பாவத்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சென்றார். Listen. கவனமாக கேளுங்கள். Adam, the first man Adam had his own sin. முதல் மனிதன் ஆதாம், அவனுக்குரிய பாவங்கள் இருந்தது. If his sin is still with him, he would go to hell. அவருடைய பாவம் இப்பொழுதும் இருந்தவென்றால் நான் மீண்டும் அவன் நரகத்திற்கே செல்வான். But even Adam's sin belongs to the sin of the world. ஆதாமுடைய பாவமும் உலகத்தின் பாவத்தில் அடங்கும். So from Adam to the last man, the sin of all the people in the world was taken by Jesus Christ. ஆதாம் முதல் கடைசி மனிதன் உலகத்தில் அனைத்து பாவமும் சிலுவைக்கு எடுத்து செல்லப்பட்டது. And here you see, you are there. இத இந்த படத்தை பாருங்க. இந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்களுடைய பாவம் அதில் எடுத்துக்கொள்ளப்படும். Your past sin, present, future sins are all included in this sin of the எனது world. கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்து பாவங்களும் அதனுள் அடக்கம். Jesus came to die. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வந்தார். Jesus didn't come to live, he came to die. இயேசு கிறிஸ்து வாழ்வதற்காக உலகத்தில் வரவில்லை, மரிப்பதற்காகவே வந்தார். He came to take away the sin of all of us and to die for our sins. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் எடுத்து நமக்காக மரிப்பதற்காகவே வந்தார். Isaiah chapter 53 verse 6. Let's read it together. ஏசாயா 53:6 சேர்ந்து வாசிப்போம்.
நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். All we like sheep have gone astray. நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம். This sheep has very poor eyesight. இந்த செம்மறியாட்டுக்கு அதோட ஐசைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். When sheep gets lost, it cannot find the way back home. இந்த செம்மறியாட்டுக்குடைய வழிதப்பி போனா அது திரும்பி வரக்கூடிய அது வழி அதற்கு தெரியாது. When it gets lost, அது வழிதப்பி போனால் this sheep makes sound. அது வந்து ஒரு சில சத்தங்களை ஏற்படுத்தும். என்னால பண்ண முடியாதது, என் தொண்டை சரியில்லை. Try. Then fox comes to get it. அதனால என்ன தெரியுமா, இந்த ஃபாக்ஸ் எல்லாம் வந்து அதை பிடிக்கிறதுக்கு வரும், நரிகள். That's why the shepherd is going out to find the sheep as soon as possible. அதனால் தான் மேய்ப்பர்கள் அதை தேடி உடனே சென்று அதை எடுத்து வர பார்ப்பார்கள். As a sheep, we have gone astray. நாமளும் அதே மாதிரி வழிதப்பி கொண்டு இருந்தோம். இந்த ஆடுகளை போல் வழிதப்பி போனோம். With our sin, we were going further away from God. இப்படி நாம் பாவத்தினால் தேவனை விட்டு விலகி வெகு தூரம் சென்று கொண்டிருந்தோம். And if we die in that way, we are going to eternal hell. நாம் அப்படியே மரித்தாலும் கண்டிப்பாக எரி நரகத்துக்கு செல்வோம். That's why the Lord sent Jesus. அதனால் தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்துக்கு அனுப்பினார். And the Lord has laid on Jesus the iniquity, the sin of us all. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். Is it true or not? இது உண்மையா பொய்யா? It's true. அது உண்மையே. Jesus took the iniquity of us, you and me. இயேசு all. கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும், உங்களுடையும் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்தார். Look at this. இதை பாருங்கள். This is you. இது நீங்கள். You are so burdened with your sin. உங்களுடைய பாவங்களால் நீங்கள் ரொம்ப வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். The sin is so heavy. இந்த பாவங்கள் ரொம்ப கடுமையானது. You have guilt in your heart. உங்களுடைய மனசாட்சி உங்களை உறுத்தும். What can I do with my sin? என் பாவத்திற்கு நான் என்ன செய்ய முடியும்? And Jesus came. இயேசு கிறிஸ்து வந்தார். And Jesus said, "Give me your sin." இயேசு சொன்னார், உன் பாவத்தை என்னிடத்தில் கொடு என்று. And he took away all the sin of the world. அவர் உலகத்தின் அனைத்து பாவையும் தன் முதுகில் சுமந்து கொண்டார். That's why now you are so happy. அதனால் தான் நாம் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறோம், Smiling. சிரிக்கிறோம். Why? ஏன்? Yes, my sin is gone. என்னுடைய பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிட்டது. Before, you are so sad about your sin. முற்பொழுது நான் என்னுடைய பாவத்தில் மிக கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். But now you came to know that Jesus took away all your sin. நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன், என் பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது என்று. I have no sin. இப்பொழுது எனக்கு எந்த பாவமும் இல்லை. I'm free. நான் இப்பொழுது ரொம்ப ஃப்ரீ ஆகிவிட்டேன். But Jesus, ஆனால் இயேசு with all these sins, இந்த அனைத்து பாவங்களையும் சுமந்து he went to the cross. அவர் வந்து சிலுவையை நோக்கி சென்றார். Why? ஏன்? The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். Isaiah chapter 53 verse 5. Let's read it together. ஏசாயா 53:5 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தளம்புகளால் நாம் குணமாகிறோம். Before the crucifixion, he was beaten more than 100 times. அவரை சிலுவையில் அறைவதற்கு முன்பு அவரை சாட்டையினால் அடித்தார்கள் 100 தடவைகளுக்கு மேல். At the end of the whip Roman soldiers used, there was a metal piece or the piece of some animal bone. அந்த ரோமானிய பேரரசு ஆட்சியில் இந்த சாட்டைகள் மேல என்ன தெரியுமா, எலும்பு துண்டுகள் அல்லது இரும்பு துண்டுகள் பொருத்தி இருக்கும். So when Jesus was beaten, his skin was torn. Sometimes even the bone could be seen. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அடித்த பொழுது அவருடைய சதைகள் துக்கு நூறாக நொறுங்கின. சில சமயம் எலும்புகள் கூட தென்படலாம். More than 100 times. 100 தடவைகளுக்கு மேல். Why he was beaten? ஏன் அவர் இப்படி சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்? By his wounds we are healed. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். You should be there.
ஆனால் அவ்விடத்தில் நாம் இருக்க வேண்டும். I should be there நான் அந்த இடத்தில் இருந்திருக்க வேண்டும். because of our sins. என்னுடைய பாவத்திற்காக நான் அங்கு இருந்திருக்க வேண்டும். But Jesus is saying, don't worry. ஆனால் இயேசு கிறிஸ்து பயப்படாதே, I will take care of it. நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன். And he was beaten அவர் நம்முடைய அடியை தாங்கிக் கொண்டார். for the sins of my body. என் உடம்பின் பாவங்களுக்காக. Every day we commit sin with our body. நாம் நாள்தோறும் நம் உடம்பால் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். But Jesus was sinless. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவமற்றவர். So why he was beaten like this? ஏன் அவர் இவ்வாறு அடி வாங்கிக் கொண்டிருந்தார்? For the sins of my body. என்னுடைய பாவத்துக்காக அவர் இவ்வாறு துன்பப்படுகிறார். And he was wearing the crown of thorns. அவர் முள்முடியை தன் தலையில் சேர்த்துக் கொண்டார். Why? எதற்காக? By the way, the thorn came into this world because of the sin of Adam. நமக்கு எல்லாருமே தெரியும் இந்த thorns, இந்த முள்கள் எதனால வந்ததுன்னா ஆதாம் பாவம் செய்ததற்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. There was no thorn in the beginning. இந்த ஒரு முள்ளும் அந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் இல்லை. It's a curse and punishment of God. அது தேவனுடைய சாபம் and punishment. But Jesus wore crown of thorns for sins from my head. நம் தலையினால் கெட்டதுவை யோசிக்கிறதுனால நமக்காக அவர் முள்முடியை சுமந்தார். The Roman soldiers pushed this very hard deep into his head. ரோமானிய படைகள் அவரை தன் தலையில் மிகவும் அழுத்தமாக அமுத்தினார்கள். What about his hand? அவருடைய கைகள். For all the sins நாம் committed by my hand, நாம் கைகளால் செய்யும் அனைத்து பாவத்துக்கும் அவர் கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. Jesus' hands was nailed. அவர் கைகள் ஆணி அடிக்கப்பட்டது. The nail was pretty big. அந்த காலத்துல அந்த ஆணியோட நீளம் எவ்வளவுனா ரொம்ப பெருசு. And Jesus was bleeding. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். With hand, what did we do? உங்க கைகளால் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? We hit someone. யாரையாவது அடிப்பீங்க? We steal something. ஏதாவது திருடுவோம்? Whatever sin we committed with our hands. என்னென்ன பாவங்கள் நம் கையால செய்திருக்கிறோம்? Jesus' hand was nailed. ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் கை ஆணிகளால் அடிக்கப்பட்டது. For your sins and for my sins. உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும். And we were going here and there to commit sins. நாம இங்கே போகக்கூடாது நம் கால்களை கொண்டு செல்கிறோம். So for sins carried out by my feet, Jesus' feet was nailed. நாம கால்களால் செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் கால்கள் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. Finally, கடைசியாக his side was pierced. அவருடைய மார்புகள் குத்தி கிழிக்கப்பட்டது. You still remember you have 7 abominations in your heart? நேற்று நாம் பார்த்தோம் 7 கெட்ட குணங்கள் நம் இதயத்தில் இருக்கிறது என்பது. Peacock, goat, pig, turtle. பல மிருகங்களை பற்றி பார்த்தோம். தவளை, பாம்பு, மயில், ஆடு போன்றவை நம் இதயத்தில். All these sins in my heart. இந்த 7 கெட்ட ஆவிகள் நம் இதயத்தில் உள்ளது. Because of this sin, his side was pierced. இந்த பாவத்துக்காக இதயம் கித்தி குளிக்கப்பட்டது. And Jesus was bleeding. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார். Why? ஏன்? It was for your sin and for my sin. இதற்காக இது உங்கள் பாவத்திற்காகவும் என் பாவத்திற்காகவும். Because of one man Adam, we became sinners. இந்த உலகத்தில் ஒருவர் ஆதாமினால் உலகம் பூராவும் பாவத்தினால் நிரப்பப்பட்டது. Now, because of one man Jesus Christ, we have become righteous. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஒருவரால் நாம் அனைவரும் நீதிமானாக்கப்பட்டோம். That's what Romans chapter 5 verse 18 says. அதுதான் ரோமன் 5:18 உரைக்கிறது. Let's read it together. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. Because of one man's sin, Adam's sin, the judgment came to all men. ஒரு மனிதன் ஆதாமினால் இவ்வுலகத்திற்கு பாவம் வந்தது. But because now Jesus' righteous act, one man's righteous act, the free gift of salvation came to all men. ஒரே நீதினால் இயேசு கிறிஸ்துவின் ஒரே நீதினாலே நாம் அனைவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. When God looks at us, we have no sin at all. தேவன் நம்மை நோக்கும்போது நம்மிடத்தில் எந்த பாவமும் இல்லை. In God's eyes, now we are righteous. இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் நாம் அனைவரும் நீதிமான்களே. Why? ஏன்? Because Jesus took all the sins for us. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தின் அனைத்து பாவத்தையும் எடுத்துக்கொண்டார்.
right before he died on the cross. நம்ம சிலுவையில் இறப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து Jesus said, "It is finished." இயேசு சொன்னார் அனைத்தும் முடிந்தது. John chapter 19 verse 30. Let's read it together. யோவான் 19:30 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Why Jesus came to this world? இயேசு எதற்காக பூமியில் வந்தார்? To save sinners. பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். So has he finished his mission or not? அவர் தன்னுடைய பொறுப்பை முடித்துக் கொண்டாரா இல்லையா? He said, "It is அவர் என்ன சொன்னார்? finished." முடிந்தது என்றார். It is done. எல்லாம் முடிந்து விட்டது. This word, "it is finished," is originally in original Greek is a tetelestai. இது இந்த வார்த்தையோட ஒரிஜினல் இது துருக்கி மொழியில் இருக்கிற டெட்டலஸ்டாய். It means paid in full. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முழுமையாக செலுத்தப்பட்டது என்பதே. Sometimes you receive electricity bill or mobile phone bill. உங்களுக்கு சில சமயம் எலக்ட்ரிக் பில் இல்லைன்னா மொபைல் ஃபோன் பில் உங்களுக்கு வரலாம். And when you pay the due amount, நீங்க அந்த பாக்கியை செலுத்தின பின்பு they stamp it paid in full. சிலப்போ உங்களுக்கு பில் கிடைக்கும், எல்லாம் பெய்ட் பண்ணியாச்சுன்னு. Right? கிடைக்குமா? உங்களுக்கு எங்க பணம் செலுத்த வேண்டியதில்லை, உங்களுக்கு பில் கிடைக்குமா? Paid in full. ஃபுல்லா பே பண்ணியாச்சுன்னு பில் கிடைக்குமா கிடைக்காதா? That's what Jesus said. அதுதான் இயேசு கிறிஸ்து உரைத்தார். Your sins are paid in full. உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிட்டது என்று. So you don't have to worry about it. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. I will show you one video clip from the movie Passion of Christ. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு மூவில இருந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை நம்ம இப்ப பார்ப்போம். Remember, Jesus had no sin at all. தெரிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு சிறிதளவு கூட பாவம் இல்லை என்று. He never harmed anyone. He never did any wrong to anyone. அவர் எந்த தவறும் செய்யல, அவர் யாரையும் துன்பப்படுத்தவும் இல்லை. But he died on the cross as the worst kind of sinner. அவர் சிலுவையில் மிகவும் கேவலப்பட்ட பாவியாக நமக்காக மரித்தார். Why? ஏன்? Because he was dying for the sin of the world. ஏனென்றால் அவர் உலகத்தின் பாவத்திற்காக மரிக்கிறார். உண்மையில் நாம் இவ்விடத்தில் இப்படிப்பட்டதை நாம் இருக்க வேண்டிய இடம். Prova hai studio. Quale? Come sta parlo? Gusta! Gusta! அவரை சிலுவையில் அறையுங்கள். தேவனை அவர்களுக்கு மன்னித்தவர் தாங்கள் செய்வது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. தாங்கள் செய்வது என்னவென்று தங்களுக்கு தெரியாது. நம் கைகளுக்காக அவர் கைகள் ஆணிகள் அடிக்கப்படுகின்றன.
you forsaken me? ஏன் என்னை கைவிட்டி? It is finished. யாவும் முடிந்தது. Father, You're dead. I commit my spirit to you. தேவனே, என் ஆவியை உம் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். The blood of Jesus Christ Yes. washed away all our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் அனைத்து பாவங்களை நிவர்த்தி செய்து விட்டது. What is salvation? ரட்சிப்பு அர்த்தம் என்ன? When Jesus died on the cross for our sins, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையுண்ட பொழுது my past sin, என்னுடைய கடந்த கால, my present sin, என்னுடைய நிகழ்கால, my future sins are all forgiven. என்னுடைய எதிர்காலம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. Some people ask me this question. சில பேர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்பார்கள். Pastor, I can understand that Jesus died for my past and present sins. போதகரே, எனக்கு நன்றாக புரியும் என்னுடைய கடந்த கால மற்றும் நிகழ்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. But I don't even know what sin I will commit in the future and how can Jesus take my future sins. என்னுடைய நிகழ்கால பாவத்தை பற்றி எனக்கு தெரியாது. எப்படி இயேசு கிறிஸ்துவா என்னுடைய நிகழ்கால பாவத்தை எடுக்க முடியும் என்று. Listen carefully. கவனமாக கேளுங்கள். Jesus died almost 2000 years ago. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன் சிலுவையில் அறையப்பட்டார். Now, I know my past sin, present sin and future sin, I can divide them. ஆனால் என்னால் என்னுடைய நிகழ்காலம், இடைக்கால, கடந்த கால பாவங்களை என்னால் பார்த்துக்கொள்ள முடியும். But for Jesus, who died 2000 years ago, all my sins are in the future. ஆனால் இயேசு கிறிஸ்து 2000 வருடத்துக்கு முன்பு அவருடைய இருக்கையில் பார்த்தால் இப்போ நான் செய்கிற எல்லா பாவமே நிகழ்கால பாவங்களே. My past sins are in the future, my present sins are future, my என்னுடைய future sins are future. என்னுடைய அனைத்து பாவங்கள் என்ற கடந்த கால நிகழ்கால பாவங்கள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் பாவையில் அவை அனைத்துமே நிகழ்காலமே. There's no difference. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. For God, 1000 years is like a day. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு 1000 வருடங்கள் ஒரு நாளை போன்றது. Jesus died 2 days ago. இயேசு கிறிஸ்து 2 நாட்களுக்கு முன்னே மரித்தார். Actually, God is not limited by time. இயேசு கிறிஸ்து அந்த நம்முடைய டைம் லிமிட்ல வந்து இல்லை. கடவுளுக்கு டைம் லிமிட் என்பதே இல்லை. So when Jesus took away the sin of the world, he took all of your sins until you die. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது நம்முடைய கடந்த காலம் அனைத்து பாவங்களையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்து சென்றார். And look at this. இந்த படத்தை பாருங்கள். Jesus is dying on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்துகிறார். shedding all of his blood. தன்னுடைய அனைத்து துளி இரத்தத்தை சிந்துகிறார். Without blood, there's no forgiveness. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. And you were standing right there watching Jesus dying. நீங்கள் அங்க பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்துதலை. Just imagine you were there. நீங்க ஒரு எடுத்துக்காட்ட பாருங்க. And you are asking Jesus some question. நீங்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி இல்லை. யாருடைய பாவத்திற்காக? Jesus, I know you have no sin at all. இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும் உங்ககிட்ட எந்த பாவமும் இல்லை என்று. You helped so many people. நீ வந்து ரொம்ப பலதரட்ட மக்கள் பலதரட்ட உதவிகள் செய்துள்ளீர். You heal so many sick people. நீ பலதரட்ட வியாதியானவர்களை குணப்படுத்தி உள்ளீர். But this cross is for the worst kind of sinner. இந்த சிலுவை வந்து மிகவும் கேவலமான பாவிகளுக்கானது. For whose sin are you dying? நீர் யாருடைய பாவத்துக்காக இப்படி சாகிறீர்? What would Jesus say? அப்ப இயேசு என்ன சொல்லிருப்பாரு? For your sins. உங்களுடைய பாவத்திற்காக. I'm not dying for my sin. I'm dying for your sin. என் பாவத்திற்காக நான் மரிக்கவில்லை, உங்களுடைய பாவத்திற்காக மரிக்கிறேன். Is it true? இது உண்மையா? True? உண்மையா? Yes. கண்டிப்பாக உண்மையே. Jesus died for your sins. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக மரித்தார். He loves each and every one of you. அவர் அனைத்து மக்களையும் அன்பு கூறுகிறார். And you ask another question. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார்.
Why, Jesus, why you are dying for my sin? ஏன் எதற்காக என் பாவத்துக்காக நீர் மரிக்கிறீர்? I'm nobody. யாரும் செய்ய மாட்டாங்க. I'm not so important. நான் ரொம்ப அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் மனுஷன் கிடையாது. You know what Jesus says? இயேசு சொன்னார், Because I love you. ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். You were created in the image of God. நீங்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர். Jesus said, one soul is more precious than the whole universe, whole world. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு ஆத்துமா அண்ட சராசரத்தை விட மிக முக்கியமானது என்று. You are so precious in God's eyes. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் மிகவும் முக்கியமானவர்கள். Even if you were alone, nobody else is there. You are alone in this world, Jesus would come and die for you on the cross. இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையாக ஒவ்வொருத்தராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து உங்களை ரட்சிப்பார். Why? ஏன்? In God's eyes, you are so precious, so தேவனுடைய valuable. தேவனுடைய பார்வையில் நீங்கள் மிகவும் மதிப்புக்குரியவர்கள். Jesus says, because I love you. அதனால் தான் இயேசு சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன். Hebrews chapter 9 verse 12. எபிரேயர் 9:12. Let's read it together. அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Not with the blood of goats and calves. வெள்ளாட்டுக்கடா அல்லது காளைகளின் இரத்தத்தினால் அல்ல. Animal cannot die for our sins. எந்த ஒரு விலங்குகள் உங்களுடைய பாவத்துக்காக மரிக்க முடியாது. It was just a shadow. அது ஒரு நிழல் மாதிரி. But with the blood, the Jesus' own blood, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் he entered the most holy place in heaven. அவர் ரொம்ப பரிசுத்தமான இடத்திற்கு ஏறி சென்றார். அவருடைய சொந்த இரத்தத்தினால் Once for all. ஒரு தடவை அனைவருக்குமாக. One time is enough. ஒரு தடவை போதும். And Jesus obtained eternal redemption for you. அவர் நித்திய மீட்பை நாம் அனைவருக்கும் உண்டு பண்ணினார். What is eternal redemption? நித்திய மீட்புனா என்ன? Eternal forgiveness of sins. நித்தியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Your sins are forgiven eternally. உங்களுடைய பாவங்கள் அனைத்து நித்தியமாக மன்னிக்கப்பட்டது. The blood of Jesus Christ covered all your sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் அனைத்து பாவங்களையும் மறைத்து விட்டது. This is you. இது நான். Your birth, உங்கள் கடந்த காலம், and present time, உங்கள் நிகழ்காலம், and your death. உங்களுடைய எதிர்காலம். We commit all kinds of sins while we are living. நாம எப்பவுமே பாவங்கள் ரெகுலரா செய்து கொண்டே பாவம் செஞ்சுட்டே இருப்போம். But all of your sins were covered by the blood of Jesus. ஆனால் அனைத்துமே தேவனுடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டது. God cannot even see your sins because it's covered with the blood of Jesus. தேவனால் உங்களுடைய பாவத்தை பார்க்க முடியாது, ஏனென்றால் அது இரத்தத்தால் அழிக்கப்பட்டது. Eternal redemption. அதுதான் நித்திய மீட்பு. Right? All kinds of sins are all forgiven. பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்தும் மறக்கப்பட்ட பெரிய மற்றும் சிறிய பாவம் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. Big sin, small sin, the sin you remember, you forgot. நீங்க மறந்த பாவங்கள், சின்ன பாவம் இருக்கலாம், பெரிய பாவம், அனைத்து பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. That's why Jesus said it is finished. அதனால் தான் இயேசு கிறிஸ்து உரைத்தார், யாவும் முடிந்தது என்று. Hebrews chapter 10 verse 12, let's read it together. எபிரேயர் 10:12 நாம் சேர்ந்து வாசிப்போம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து. Who is this man? யார் இந்த மனிதன்? Jesus. இயேசு கிறிஸ்து. After Jesus offered one sacrifice for sins forever, இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தன் பலியை செய்ததினால் one sacrifice is enough. ஒரே ஒரு பலி போதுமானது. Because it's the blood of God himself. ஏனென்றால் அது தேவனுடைய இரத்தம். Now Jesus is sitting at the right hand of God. தற்பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கிறார். Sitting means he's taking rest. அப்படி என்றால் தான் இப்போது ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தப்படலாம். Am I standing or sitting? நான் நின்று கொண்டிருக்கிறேனா உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனா? நின்று கொண்டிருக்கிறேன். Standing. Standing. Why? ஏன்?
I haven't finished preaching yet. நான் இன்னும் போதகத்தை முடிக்கவில்லை. After I'm done, I will sit down. ஆனால் முடிந்த பிறகு நான் மீண்டும் உட்கார்ந்து கொள்வேன். Now Jesus is taking rest. இப்பொழுது தேவன் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். Why? ஏன்? He finished everything. அவர் தன்னுடைய பங்கை முடித்துக் கொண்டார். He finished the saving sinners. அவர் எல்லா பாவிகளையும் ரட்சித்தார். He had offered one sacrifice for sins forever. ஒரு பலியை அனைவருக்கும் ஒரே தரம் செலுத்தி விட்டார். We have so many sins. நம்மளுக்கு பலதரப்பட்ட பாவங்கள் நம்மிடத்தில் உண்டு. More than our hairs. நம்முடைய தலைமயிரை விட அதிகமான பாவங்கள் நமக்கு உண்டு. But remember, our past sin, present sin, future sins are all forgiven by the blood of Jesus Christ. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கடந்த கால நிகழ்காலம் மற்றும் அனைத்து பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. Can you see your sin now? உங்களுடைய பாவத்தை இப்ப ஸ்கிரீன்ல பார்க்க முடியுமா? ஏதாவது பாவம் இருக்கான்னு பார்க்க முடியுமா? No, இல்லை. Because the blood of Jesus covered it. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அனைத்தையும் கவர் செய்து விட்டது. Suppose some people say, oh, maybe 50%, half of my sins are forgiven. சில பேர் சொல்லலாம், என்னுடைய 50% பாவங்கள் மட்டுமே மன்னிக்கப்பட்டது என்று. But the sin I'm committing tomorrow, I have to pray again, I have to pay for the sin again. நாளை நான் செய்யும் பாவத்திற்காக அதற்காக அந்த மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது தேவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது என்று. If anyone believes like this, நீங்கள் யாராவது அப்பாறு விசுவாசித்தீர்கள் என்றால் that person goes to hell. அந்த மனிதன் நரகத்திற்கு செல்வான். ஏனென்றால் Because the wages of sin is death. ஏனால் பாவத்தின் சம்பளம் மரணம். Or if you think 90% of sin is forgiven, அல்லது நீங்கள் உங்களுடைய 90% பாவம் மட்டும் மீட்பு பெற்றது என்றால், but I have some sins which are so big, I don't think they are forgiven. சில பெரிய பாவம் இன்னும் என்கிட்ட இருக்கு, அது இன்னும் மன்னிக்கப்படவில்லை என்றால், If you believe like that, நீங்கள் அப்படி நம்பினீர்கள் என்றால் that person also goes to hell. அந்த மனிதனும் நரகத்திற்கே செல்வான். And one person think all sins are forgiven except one sin. ஒரு மனிதன் நினைக்கிறான், என்னுடைய எல்லா பாவங்களும் மன்னித்த ஒரு பாவத்தை தவிர. If one sin is not forgiven, ஒரு பாவம் உன்னிடத்தில் மன்னிக்கப்படவில்லை என்றால், the person who believes like this, he goes to heaven or hell? இப்படி நம்புகிறவர் எங்க போவார்? பரலோகத்துக்கு செல்வானா நரகத்துக்கு செல்வானா? சொல்லுங்க. இப்படி Heaven or hell? Hell. hell நரகத்திற்கே செல்வான். If you have one single sin, you go to hell. உங்களிடத்தில் ஒரு பாவம் இருந்தால் நீங்கள் நரகத்திற்கே செல்வீர்கள். But this is what Jesus did. ஆனால் இதுதான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். All sins எல்லா பாவமும் 100% மன்னிக்கப்பட்டது. was covered and washed away by the blood of Jesus Christ. எல்லா பாவமும் கவராய் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டது. That's why Jesus said, it is finished. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், யாவும் முடிந்தது என்று. Paid in full. முழுமையாக கட்டணம் செலுத்தப்பட்டது என்பதன் அர்த்தம். So let me ask you, நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், do you have to worry about your sin or not? இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது பாவம் இருக்கிறதா இல்லையா என்று? Do you have to worry about your sin or not? நீங்க பாவத்தை பத்தி இப்ப கவலைப்படுறீங்களா இல்லையா? No. நோ நீட், வேண்டாம். You just take a rest. நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. Salvation is Jesus has done everything for you. இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்து அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதே. And you hear this good news. நீங்கள் செவிசாய்த்து இந்த வார்த்தையை கேளுங்கள். Jesus died for all my sins. இயேசு கிறிஸ்து என்னுடைய அனைத்து பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். And you don't have to worry about your sins anymore. நீங்கள் உங்களுடைய பாவத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. Right? Yes? Yes or no? No answer? என்ன ஒரு பதில் வரல? உங்கள் பாவத்தை பற்றி நீங்க கவலைப்படுவீங்களா பட மாட்டீங்களா? Before, the sin was blocking the way to God. இதற்கு முன்பாக இந்த பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து வைத்திருந்தது. You know what happened? அதுக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? When Jesus died on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு Now we can go to God. நாம் ஃப்ரீயா வந்து தேவனை சந்திக்க முடியும். The sin is no more. நம்மிடத்தில் பாவம் இல்லை. When Jesus died on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது something happened. மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்தது. Matthew chapter 27 verse 50 51, let's read it together. மத்தேயு 27 50 51 நாம் சேர்ந்து வாசிப்போம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். In the temple, அந்த இந்த எருசலேம் ஆலயத்தில் there were two rooms, holy place, most holy place. ரெண்டு அறைகள் இருந்தது. ஒன்று பரிசுத்த அறை, இன்னொன்று மகா பரிசுத்த அறை. They were divided by this veil, curtain. அங்கே திரைச்சீலையால் மறைக்கப்பட்டிருந்தது. I told you, if anyone just enter the most holy place, he will die. நான் உரைத்தேன், யாராவது உள்ளே சென்றால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று. If a high priest enter without blood, he will die. பிரதான ஆசாரி அவ்விடத்திற்கு இரத்தம் இல்லாமல் சென்றால் அவர் கொல்லப்படுவார். Because in the most holy place is where God's presence is there. அதனால் மகா பரிசுத்தமான இடத்தில் அங்கேதான் தேவன் வீற்றிருந்தார். But when Jesus died, the veil was torn from above to the bottom. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிளந்தது. Why? ஏன்? Now God is saying, come, anyone come, welcome. தேவன் உரைக்கிறார், அனைவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. So we can go to the God's presence anytime. அதனால் நான் தேவனிடத்தில் எப்பொழுதும் செல்ல முடியும். Before, sinners, if they enter this most holy place, they die. முன்பு நாம் எந்த பாவி அவ்விடத்தில் சென்றால் உடனே கொல்லப்படுவோம். But now God says, welcome, anyone come. ஆனால் தேவன் உரைக்கிறார், இப்பொழுது எல்லோரும் வாருங்கள் என்று. Hebrews chapter 10 verse 19 and 20. Let's read it together. எபிரேயர் 10, 19, 20 நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறபடியினாலும். Now we have the boldness to enter the most holy place by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் உள்ளே செல்வதற்கு மிக தைரியம் நமக்கு இப்பொழுது உள்ளது. Do you know the story of the prodigal son in Luke chapter 15? இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த கெட்ட குமாரன் கதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, பைபிள்ல இருக்கிற. The younger son took all the money from father and went away and spent them all. இளைய மகன் தன்னுடைய தந்தையின் தசம பாகத்தை பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு சென்றார். Now there was a famine. அங்கே பஞ்சத்தில் அகப்பட்டான். And he was about to die. அவன் சாவின் விளிம்புக்கே வந்தான். Now he's coming back. அவன் மீண்டு வருகிறான். He felt so ashamed. அவன் ரொம்ப வெட்கப்படுகிறான். He was practicing, Father, I'm not your son anymore. அவன் சொல்கிறான், தந்தையே, நான் உனது மகன் அல்ல என்று. I'm not worthy. நான் அதற்கு தகுதியற்றவன். Just take me as a servant. என்னை உம்முடைய ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்று. When this prodigal son came back home, what happened? அந்த மகன் தூரத்தில் வரும் பொழுது, Luke chapter 15 verse 20, let's read it together. லூக்கா 15:20 சேர்ந்து வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். When the son was still at a distance, ரொம்ப தூரத்தில் அவருடைய மகன் வரும் பொழுது, the father spotted him. Father found him. அவன் தன்னுடைய தந்தை அதை பார்த்து கொண்டார். Why? ஏன்? Because father was waiting for the son to come back home. தந்தை மிக அதிக காலமாக காத்து கொண்டிருந்தான் தன் மகன் வருகைக்காக. Look at this picture. இந்த படத்தை பாருங்கள். When the father saw his son coming, he was running and hugged his son. தந்தை தன் மகன் வரும்போது தந்தை ஓடி சென்று தன் மகனை கட்டி அணைக்கிறார். This story shows the heart of God. இந்த கதை தான் தேவனுடைய இதயத்தை நமக்கு தெளிவாக புலப்படுத்துகிறது. God is now waiting for you to come back home. தேவன் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் வருவதற்கு. So how can he go back to God? நாம் எப்படி தேவனிடத்திற்கு செல்ல முடியும்? When you believe, நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது, when you trust Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, when you know that Jesus died for your past, present, future sin, all your sins, நீங்கள் விசுவாசிக்கும் உங்களை கடந்த கால நிகழ்கால மற்றும் எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது, then Father will say,
Thank you for believing Jesus Christ. தென் தேவன் சொல்லுவார், அதற்கப்புறம் தேவன் சொல்லுவார், நன்றி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிற்காக மிக்க நன்றி என்று சொல்வார். Welcome back, my son. வாருங்கள், நல்வாழ்த்துக்கள் என்பார். Look at this son. இந்த பிள்ளையை பாருங்கள், He's looking down. அவர் கீழே பார்த்து கொண்டிருக்கிறார். Oh, my father will accept me or not? என் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வார் மாட்டாரா என்று, My father will forgive me or not? என் தந்தை என்னை மன்னிக்க மாட்டாரா என்று. Don't worry. பயப்படாதீர்கள். Jesus already paid everything for your sins. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைத்து பாவங்களையும் எடுத்துக்கொண்டார். So when you believe, நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது, that's how you go back to God. அப்படிதான் நீங்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். There are many scriptures about the salvation of soul. சத்திய வேதத்தில் இந்த தேவனுடைய ரட்சிப்பை பற்றி பலதரப்பட்ட வசனங்கள் உள்ளன. Because there are some who cannot understand. சிலருக்கு அதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. In 1989, 1989 when I attended one of these Bible seminars, நான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்ட பொழுது I got saved through this scripture. நான் இந்த வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டேன். Hebrews chapter 10 verse 17 and 18. Let's read it together. எபிரேயர் 10 17 18 இந்த வார்த்தையை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. This is what God says. இதுதான் தேவன் உரைக்கிறார். Their sins and their lowly deeds I will remember no more. அவருடைய பாவங்களை அவருடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை. God's forgiveness is perfect. தேவனுடைய மன்னிப்பு ரொம்ப பரிபூரணமானது. He treat me as if I have no sin at all. அவர் என்னிடத்தில் ஒரு பாவம் அற்றவராக நீதிமானாக பார்ப்பார். That's why I can go to heaven. அப்படித்தான் என்னால் பரலோகத்திற்கு செல்ல முடியும். If I have one single sin left, I will go to hell. என்னிடத்தில் ஒரு பாவம் மீதி இருந்தாலும் நான் நிச்சயமாக நரகத்திற்கே செல்வேன். Here God says, their sins and their lowly deeds I will remember no more. இந்த வசனத்தில் தேவன் உரைக்கிறார், அவருடைய அக்கிரமங்களை நான் இனி நினைப்பதில்லை என்றே. Whatever is important is repeated in the Bible. இந்த வசனங்கள்ல எது ரொம்ப முக்கியமான அவைகள் திரும்ப திரும்ப வசனங்களாக நம்ம சத்திய வேதத்தில் இருக்கும். Isaiah chapter 43 verse 25. ஏசாயா 43:22 even I am he who blots out your transgressions for my own sake, and I will not remember your sins. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். Let me ask you. நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். After you die, you stand before God for judgment. நீங்கள் மரித்த பின்பு தேவனுடைய நியாய தீர்ப்பின் முன்பு நிற்கும் பொழுது, does God remember your sins or not? தேவன் உங்களுடைய பாவத்தை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? Does God remember? இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? He doesn't. ஏனென்றால் நினைக்க மாட்டார். ஏன்னா வசனம் சொல்கிறது, He says, I will not remember your sins. உங்களுடைய பாவத்தை நான் நினைக்க மாட்டேன். சத்திய வேதம் சொல்கிறது. Why? ஏன்? Because Jesus already took care of it. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவம் அனைத்தையும் தீர்த்து கொண்டார். He took away the sin of the world and he took care of it on the cross. இயேசு கிறிஸ்து உலகத்தின் அனைத்து பாவத்தை சிலுவையில் மரணம் மூலம் முடித்துக் கொண்டார். The penalty of all your sins have been paid by Jesus on the cross. உங்களுடைய பினாட்டிகள் அனைத்தும் செலுத்தப்பட்டு விட்டது. So God would not remember your sins anymore. அதனால் தேவன் உங்களுடைய பாவத்தை நினைய மாட்டார். And this is what God says. இதே தேவன் உரைக்கிறார். Isaiah chapter 1 verse 18. Let's read it together. ஏசாயா 1:18 சேர்ந்து வாசிப்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவநேரண்டிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். You know snow? உங்களுக்கு பனி பத்தி தெரியுமா? White snow. ரொம்ப வெள்ளையா இருக்கும். When it snows, it covers everything. இந்த ஸ்னோ பனிமழை பொழியும் போது எல்லா இடம் ரொம்ப வெண்மையாக மாறும்.
You don't know what is there below this snow. இந்த பனிக்கு அடியில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. Though your sins are like scarlet, they shall be as white as snow. உங்கள் பாவங்கள் சிவரேன்றிருந்தாலும் உறைந்த பனியை போல் ஆகும். So in God's eyes, you are as white as snow, as if you have no sin at all. தேவனுடைய பார்வையில் நீங்கள் இவ்வாறு உறைந்த பனியை போல உங்களது எந்த பாவம் அவருக்கு தெரியாது. There was one missionary in Africa. அங்க ஒரு மிஷனரி ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தாரு. He was translating the scripture. அவர் இந்த வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். But there was no word snow. அங்க அவங்களுக்கு அந்த பனி பத்தி எதுவுமே தெரியாது. Because it never snows there. அங்க எப்பவுமே பனிப்பொழிவு, ஆப்பிரிக்கா கண்டத்தில் பனிப்பொழிவு என்பதே கிடையாது. So the missionary was thinking, how can I translate this verse when there's no word snow? அந்த மிஷனரி போதகர் எப்படி நான் இந்த வசனத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். So he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். And he got an idea. அப்போது அவருக்கு ஒரு நினைவு வந்தது. And he translated like this. அவர் இவ்வாறு மொழிபெயர்த்தார். Though your sins are like scarlet, they shall be as white as the inside of coconut. உங்களுடைய பாவங்கள் சிவநேர் என்றிருந்தாலும் ஆனால் உறைந்த பனிக்கு பதிலாக என்ன சொன்னாரு, தேங்காய் உள்ள இருக்கிற தேங்காய் மாதிரி வெண்மையாக மாறும் என்று உரைத்தார். You know coconut. உங்களுக்கு எல்லாரும் தேங்காய் தெரியும்ல? What's the color inside? அதோட உள்ள இருக்க அதோட கலர் என்ன, அதோட வண்ணம் என்ன? பியூர் ஒயிட். Pure white. ரொம்ப சுத்தமான வெண்மை. So when you drink coconut next time, remember this scripture. ரெண்டாவது அதுக்கு மேல நீங்க தேங்காய் தண்ணி ஏதாவது இளநீர் ஏதாவது குடிக்கும்போது இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Though your sins are like scarlet, you are pure white before God. உங்கள் பாவங்கள் சிவரேர் என்றிருந்தாலும் அவைகள் மிகவும் வெண்மையாக மாற்றப்பட்டு விட்டது. Is this my word or the word of God? இது என்னுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா? The word of God. இது தேவனுடைய வார்த்தை. God already forgave all your sins. தேவன் முன்பே நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து விட்டார். Isaiah chapter 40 verse 1 and 2. Let's read it together. ஏசாயா 40:1-2 சேர்ந்து வாசிப்போம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமிடம் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். When Jesus resurrected, he met his disciple. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களை சந்திக்கிறார். The first thing he said is, peace to you. முதல் வார்த்தை அவர் சொன்னது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதே. That peace and this comfort is the same word. The peace இருந்தாலும் கம்ஃபர்ட் ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். Sinner has no peace. பாவிகளுக்கு எந்த ஒரு சமாதானமும் இல்லை. Sinner, when they die, they go to hell. How can they have peace? பாவிகளுக்கு எப்பொழுதும் அவங்க மரணத்தை பற்றிய பயம் இருக்கும், அவர்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? But Jesus said, peace unto you. ஆனால் தேவன் உரைத்த, இயேசு கிறிஸ்து உரைத்தார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. I died for your sins. நான் உங்கள் பாவத்திற்காக மரித்தேன். Your sins are all taken care of. உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. Your sins are all washed away. உங்களுடைய அனைத்து பாவங்களும் கழுவப்பட்டது. You have a peace in your heart. உங்களுடைய இதயத்தில் மிகவும் சமாதானம் இருப்பதாக. Here God says, comfort, yes, comfort my people. இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆற்றுங்கள் மற்றும் தேற்றுங்கள் என்று. Why? ஏன்? Lord God have paid double for your sin. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு அதை கட்டணத்தை செலுத்தி விட்டார். Double. 2 மடங்கு. More than enough. அது போதுமானது. So you don't have to worry about your sin. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. My father passed away in 1989. என்னுடைய தந்தை 1989 இயற்கை எய்தினார். He was very stubborn. அவர் ரொம்ப கடினமானவர். And he persecuted my mother and me, our family, because we were saved and we went to the church. அவர் நாங்கள் சின்ன வயசுல என்னுடைய அம்மாவையும் என்னை மிகவும் கொடிப்பது ஏனென்றால் நாங்கள் ஆலயத்திற்கு செல்வதால். But later he had some liver problem. பின்னாளில் அவருக்கு கணையம் சம்பந்தமான பல வியாதிகள் வந்தது. And he was dying. அவர் சாவு படுக்கைக்கு சென்றார். That time he attended summer retreat in Korea. அந்த டைமில் கொரியாவில் தென் கொரியாவில் இருக்க ஒரு சம்மர் ரிட்ரீட் இந்த மாதிரி ஒரு செமினாருக்கு அவர் வந்தார். He got saved.
அங்கே அவர் தன் ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் And கொண்டார். he said, this scripture gave him the assurance of salvation. அவர் சொன்னார், இந்த வார்த்தை எனக்கு ரட்சிப்பை உறுதிப்படுத்தியதென்று. Let's read it together. சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 38:17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகு பின்னால் எறிந்து விட்டீர். He had a great bitterness. மிக கசப்பான அனுபவம் இருந்தது. He was dying actually. அவர் சாவின் விளிம்பிற்கு சென்று கொண்டிருந்தார். But that time he found God. அப்பொழுது அவர் தேவனை சந்திக்கிறார். He believed the blood of Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விரும்புகிறார். You have cast all my sins behind your back. என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் உன்னை முதுகு பின்னால் எறிந்து விட்டார். You know what happened to your sin? உங்களுக்கு உங்களுடைய பாவம் என்னாச்சு தெரியுமா? Suppose this is your sin. இது உங்களுடைய பாவம்னு வச்சுக்கோங்க. God has cast all your sins behind his back. தேவன் அனைத்து பாவங்களையும் அவருக்கு முதுகு பின்னால் எறிந்து விடுகிறார். Why? ஏன்? He wouldn't look at it anymore. அதை அவர் திரும்பி பார்ப்பதில்லை. It's all gone. எல்லாம் போய்விட்டது. It happened when Jesus died on the cross. இது நடந்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது. And in Micah chapter 7 verse 19, மீகா 7:19 சொல்கிறது, you will cast all my sins into the depths of the sea. தம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்கள் போட்டு விடுவார் என்று சொல்கிறது. Into the depths of the sea. சமுத்திரத்தின் ஆழத்தில். Why God is saying like this again and again? ஏன் தேவன் இதை மீண்டும் மீண்டும் பல இடத்தில் உரைக்கிறார்? Your sin is gone. உங்களுடைய பாவங்கள் ஆல்ரெடி முன்னாடி போய்விட்டது. I will cast all of your sins behind my back. உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் என் முதுகு பின்னால் போடுகிறேன். I cast all of your sins into the depths of the உங்களுடைய sea. பாவங்கள் அனைத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுகிறேன். Don't worry about your sin. அதனால் கவலைப்பட தேவையில்லை. And you will be welcome in to heaven. உங்கள் அனைவரையும் தேவன் மிகவும் அன்பாக ஏற்றுக்கொள்வார். Ephesians chapter 2 verse 8 and 9. எபேசியர் 2:8-9 சேர்ந்து வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டப்படாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. Salvation is by grace of God. இந்த ரட்சிப்பு என்பது தேவனுடைய இரக்கத்தினால் பெறப்பட்டது. Salvation is by love of God. ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. It's not about your work. இது உங்களுடைய வேலை அல்ல. You didn't do anything for நீங்கள் your sin. அதற்காக எதுவும் செய்யவில்லை. By grace you have been saved through faith. அவருடைய அன்பினால் நாம் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறோம். Faith. The just shall live by faith. யார் அந்த நம்பிக்கையினால் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். Even one drop of Jesus' blood can forgive all your sins. இயேசு கிறிஸ்துவின் ஒரு சொட்டு இரத்தம் உங்கள் அனைத்து பாவங்களையும் சுத்திகரிக்கும். Because it's the blood of God himself. ஆனால் அது ஏனென்றால் அது தேவனுடைய இரத்தம். But Jesus shed all of his blood. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அனைத்து துளி இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். If you go to hell, நீங்கள் நரகத்திற்கு சென்றால், what's the meaning of the death of Jesus? அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அர்த்தம் என்ன? Jesus died on the cross, you go to hell, then why Jesus died? நீங்கள் நரகத்துக்கு சென்றால் ஏன் இயேசு சிலுவையில் உங்களுக்காக மரிக்க வேண்டும்? It's of no use. அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லை. But when you believe Jesus took away all of your sins and died on the cross, ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று விசுவாசிக்கும் பொழுது, that's how you get saved. அப்படிதான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். Salvation is a gift of God. ரட்சிப்பு என்பது தேவனுடைய பரிசு. Have you received gift? உங்களுக்கு அந்த பரிசு கிடைச்சிச்சா? Gift? யாராருக்கு கிடைச்சிச்சு? Do you pay money when you receive gift? நீங்க ஏதாவது உங்களுக்கு gift கிடைக்கும்போது ஏதாவது காசு கொடுப்பீங்களா? No. You just take it. நீங்க நம்ம ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். Salvation is a gift from God. You don't have to do anything. ரட்சிப்பு என்பது கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு பரிசு. நாம் அதை பெற்றுக்கொள்வது மட்டுமே நம்முடைய பொறுப்பு. You just receive it. ஜஸ்ட் அதை ரிசீவ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். Your children is a gift of God. உங்களுடைய குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈவு. Your children are very precious. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். If they get sick, you would pay
whatever, to Our- get them healed. அவர்களுக்கு ஏதாவது வியாதிகள் உண்டா உங்களுக்கு என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுக்காக செலவு செய்வீர்கள். And their children were given as a free gift from God. அந்த குழந்தைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு. There's an air here, air. இங்கே காற்று இருக்கிறது. It's a free gift of God. இதுக்கு தேவனுடைய ஈவு. Whatever is important in our life, God gives as free gift. என்னென்ன நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அனைத்துமே தேவன் நமக்கு மிகவும் எளிதாக எந்த ஒரு எதுவுமே இல்லாம ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. God already knew that we cannot do anything for our salvation. தேவன் உரைக்கிறார் அவர் நம்முடைய இரட்சிப்பாக நம்ம எதுவும் செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும். So God did everything. அதனால் தான் தேவன் நமக்கு அனைத்தையும் கொடுக்கிறார். He already planned to send the Messiah from the beginning. அவர் முதலாக மேசையாவை நமக்கு அனுப்புகிறதை அவர் ஒரு பிளானாவே செஞ்சு வச்சிருக்காரு. Read Genesis chapter 3:15. ஆதியாகமம் 3:15 வாசித்தால் நீங்கள் நன்றாக அதை புரிந்து கொள்வீர்கள். The Messiah will be born of a virgin. அதில் உரைக்கிறது ஒரு மேசையா கன்னியின் வயதில் பிறப்பார் என்று. The Messiah will be the son of David. அந்த மேசையா வந்து தாவீதின் குமாரன் என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. The Messiah will be born in Bethlehem. அந்த மேசையா வந்து பெத்லகேத்தில் பிறப்பார் என்று எழுதி இருக்கிறது. And the Messiah will die on a tree. அந்த மேசையா வந்து மரத்தில் தூங்குவார், மரத்தில் மரணிப்பார் என்று எழுதி இருக்கிறது. Everything has been planned. எல்லாத்துக்குமே தேவனுடைய ஒரு பக்கா பிளான் வச்சிருக்காரு. And Jesus fulfilled all the prophecies. இயேசு கிறிஸ்து அனைத்து தீர்க்கதரிசனத்தையும் நிறைவு செய்தார். Let me tell you one story. நம்ம இப்போ ஒரு கதையை பார்ப்போம். During the Second World War, the Japanese army was in an island named Guam. இந்த இரண்டாவது உலக போரில் இந்த ஜப்பானுடைய படைகள் வந்து குவாம் ஐலண்டில் வந்து போர் செய்து அமெரிக்கர்களுக்கு போர் செய்து கொண்டிருந்தார்கள். The Japanese and Americans were in a battle there. அங்கே வந்து அமெரிக்காவும் ஜப்பானியர்களும் போர் செய்து கொண்டிருந்த பொழுது In 1945, Japan surrendered. 1945 ஜப்பான் அமெரிக்க படைகளிடம் சரணடைந்தது. And the war ended. அந்த போர் முடிவுக்கு வந்தது. So all the Japanese troops, they went back home except this one soldier, Yokoi. எல்லா ஜப்பானிய படைகளும் தங்கள் நாட்டுக்கு திரும்பின ஒரு படை வீரனை தவிர. When Yokoi came back to the base, there was no one. அவங்க வந்து திரும்பி அந்த கேம்புக்கு வரும்போது அங்கே ஒருவரும் இல்லை. He didn't know the war ended. அவருக்கு தெரியாது அந்த போர் முடிந்ததென்று. He thought everyone was captured. அவர் நினைத்தார் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் என்று. So he was hiding alone. அவர் வந்து அந்த காட்டுக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டார். He made a small this underground அவங்க place. பூமிக்கடியில் ஒரு சின்னதா ஒரு குகையை உற்பத்தி அங்க வாழத் தொடர்ந்தார். இது உண்மையான கதை. He was hiding there 27 years. அந்த குகைக்குள்ள அவர் வந்து 27 வருடம் இருந்தார். He was so scared. அவர் ரொம்ப பயப்பட்டார். He was alone. அவர் தனிமையில் இருந்தார். He had to hunt animals to eat. அவர் வந்து அங்குள்ள மிருகங்களை வேட்டையாடி தான் புசிக்க முடிந்தது. He was hiding not to be captured. அவர் வந்து அவங்களுக்குள்ளே பதுங்கி இருந்தார், ஏனென்றால் தன்னை அமெரிக்கர்கள் பிடித்து விடுவார்கள் என்று. These Guam people knew there was one Japanese soldier in a jungle. இந்த குவாம் இந்த மக்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா அங்கே ஏதோ ஒரு பரிசு அந்த காட்டுக்குள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. So they were afraid of him. ஏனென்றால் அவரை பார்த்து பயப்பட்டாங்க. So they on a speaker they said, "Hey Japanese soldier, come out." அவங்க அந்த ஸ்பீக்கர்ல சொன்னாங்க, ஜப்பானிய வீரரே வெளியே வாங்கள் என்று. All your friends went back to Japan. உங்களுடைய உங்கள் படை வீரர்களும் ஜப்பானுக்கு திரும்பி சென்று விட்டார்கள் என்று. But this Yokoi is thinking, "Oh, they are trying to capture me." இந்த ஜப்பானிய வீரர் என்ன நினைக்கிறார்னா, ஓ இல்லை அவங்க என்ன பிடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க என்று. So he was hiding. அதனால் அவர் ஒளிந்து கொள்கிறான். So these Guam people had one idea. இந்த குவாம் மக்கள் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிச்சு. They invited this Yokoi's boss அவங்க என்ன பண்றாங்க, Japan. இந்த ஜப்பான்ல இருந்து இந்த யோகோயோட ஜெனரலை கூப்பிடுறாங்க. The boss came and said, "Yokoi, come out." அவர் இந்த ஜோக் வந்து அவர் கூப்பிடுறார், யோகோய் வெளியே வா. This is order. இது வந்து என்னுடைய கட்டளை. He recognized the voice of his boss. அவர் என்ன பண்ண அந்த ஜெனரலோட வாய்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. He came out, "Yes sir." அவங்க உடனே வந்து, எஸ் சார். So the boss was asking him, அந்த ஜெனரல் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, "Yokoi, what are you doing?" யோகோய் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? "I'm fighting sir." நான் போர் செய்து கொண்டு இருக்கிறேன்.
The war ended 27 years ago. போர் 27 வருடங்களுக்கு முன் முடித்து விட்டது. Let's go home. நாம் வீட்டுக்கு செல்வோம். Yokoi was so shocked. அவன் அப்பதான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார். The war ended 27 years ago? இந்த போர் 27 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சா? Yes, everyone is back home. Let's go. ஆமா, எல்லாம் முடிந்தது, வாங்க வீட்டுக்கு போலாம். Yokoi was so happy. அப்பொழுது யோகோய் ரொம்ப சந்தோஷப்பட்டார். He was dancing. அவன் ரொம்ப ஆட்டம் போடுகிறார். I'm going home. I'm going home. நான் வீட்டுக்கு செல்கிறேன், நான் வீட்டுக்கு செல்கிறேன் என்று. Okay, this is Yokoi. இது உங்களுக்கான கேள்வி. Good looking, handsome. இதுதான் யோகோயோட பிக்சர். But 27 years later he was on a wheelchair. 27 வருடங்களுக்கு முன்பு அவர் இப்படி இருந்தார், வீல் சேர்ல. He went back home. அவர் தன் வீட்டுக்கு செல்கிறார். Why Yokoi was hiding? ஏன் யோகோயோ அந்த குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்தார்? Because he didn't know the war ended. ஏனென்றால் அவருக்கு போர் முடிந்தது என்பது தெரியாது. Yesterday I was talking about your sin. நேற்று நாங்கள் உங்களுடைய பாவத்தை பற்றி உரைத்துக் கொண்டிருந்தோம். And you were thinking, oh, I'm going to hell now. ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் நரகத்துக்கு செல்கிறேன் என்று. என்னால் என்ன செய்ய முடியும் என்று. Why you are worried about your sin? ஏன் உங்கள் பாவத்தை பற்றி ரொம்ப ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. Because you didn't know what Jesus has done for you. ஏனென்றால் உங்களுக்கு அப்பொழுது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று. When Jesus said it is finished, இயேசு கிறிஸ்து உரைக்கும் பொழுது, எல்லாம் முடிந்தது என்று உரைக்கும் பொழுது, the war ended 2000 years ago. அந்த யுத்தம் 2000 வருடங்களுக்கு முன்பு முடிந்தது. The Savior already came and died and took care of all your sins. ரட்சிக்க கூடியவர் ஏற்கனவே வந்து உங்கள் அனைவரையும் ரட்சித்து விட்டார். From the scripture we hear again and again, your sins are forgiven. நம் சத்திய வேதத்தில் திரும்ப திரும்ப வாசிக்க முடிகிறது, நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது என்று. Now you can say, I'm saved, I'm saved. நாம் இப்பொழுது சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று. Just like Yokoi. அது அந்த யுக்காயை போன்றதுதான். John chapter 5 verse 24, let's read it together. யோவான் 5:24 அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Most assuredly means this is really important. அப்படின்னா இந்த ரொம்ப அஷ்யூர்டாக சொல்றாரு இந்த வசனம். He who hears my word, the word of Jesus. யார் என்னுடைய வார்த்தையை கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை யார் கேட்டு விசுவாசிக்கிறார்களோ. What did Jesus say? இயேசு என்ன உரைத்தார்? It is finished. யாவும் முடிந்தது. Peace unto you. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்றார். And believes in him who sent me. அது மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரை விசுவாசியுங்கள் என்றார். Do you remember John chapter 3 verse 16? உங்களுக்கு தெரியுமா யோவான் 3:16 வசனம்? For God so loved the world, தேவன் உலகத்தை மிகவும் அன்பு கூர்ந்தார், that he gave his only begotten son, தன்னுடைய முதற்பேறான குமாரனை உலகத்துக்கு தந்தார். that whoever believes in him should not perish but have everlasting life. யார் அவர்களை விசுவாசிக்கிறாரோ அவர்கள் யாருமே கெட்டு போக நித்திய ஜீவனை பெறுவார்கள். So when you believe that, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது you have everlasting life. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, சத்திய வேதம் சொல்கிறது. So you have already moved, passed from death to life. நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சாவிலிருந்து நித்திய ஜீவனுக்கு வந்துள்ளீர்கள். We can go to heaven. நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அடைய முடியும். Because of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். There's only one sin left now. இதற்கு அப்புறம் ஒரே ஒரு பாவம் மட்டுமே மீதி இருக்கிறது. Sin of unbelief. நம்பிக்கையின்மையின் பாவம். John chapter 16 verse 9, let's read it together. யோவான் 16:9 நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறிக்கும். Who's going to hell? யார் இப்ப நரகத்துக்கு போவாங்க? They do not believe in me. யார் இயேசு கிறிஸ்து செய்ததை விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். It's about believing what Jesus has done for you or not. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தாரோ அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசிக்கவில்லை என்பதை பொறுத்ததே. He who believes in him, Jesus, is not condemned, but he who does not believe is condemned already. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே
உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பாட்டாயிற்று. Some people say, only when I die, I will know whether I can go to heaven or hell. சில மக்கள் சொல்வார்கள், நான் சாகும்போது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் பரலோகம் செல்வேனோ நரகம் செல்வேனோ என்று. No, that's not true. அது உண்மை அல்ல. Look at this scripture. இந்த வார்த்தையை நன்றாக பாருங்கள். He who believes in Jesus is not condemned. He is not going to hell. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நரகத்திற்கு செல்வதில்லை. But he who does not believe Jesus is condemned already. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிகள் யாரோ அவர்கள் ஆல்ரெடி இது அக்கினி தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்கிறது. Why this sin of unbelief is so important? ஏன் இந்த நம்பிக்கையின்மை ரொம்ப முக்கியமானது? Let's read 1 John chapter 5 verse 10 together. 1 யோவான் 5:10 சேர்ந்து வாசிப்போம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யனாக்குகிறான். If you do not believe that Jesus took away your sin and died for your sin, நீங்கள் if you do not believe, that means you are making God a liar. நீங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ததை விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனை பொய்யனாக்குகிறீர்கள். Oh God, you are saying Jesus took away my sin, but I cannot trust you. ஓ தேவனே, நீர் இதை சொல்றீர், ஆனா என்னால் அது நம்பிக்கை கொள்ள முடியவில்லை என்று. That is a great sin. அது மிகப்பெரிய பாவம். Who can go to heaven? யாரு பரலோகத்துக்கு செல்ல முடியும்? Those who simply trust God and Jesus. யாரு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள் அவர்களால் மட்டுமே. They say, I can go to heaven. நான் என்னால் பரலோகத்துக்கு செல்ல முடியும். Because the blood of Jesus washed away all my sins. ஏனென்றால் தேவனுடைய இரத்தம் என்னுடைய முழு பாவத்தையும் கழுவி விட்டது. Matthew chapter 24 verse 35. Let's read it together. மத்தேயு 24:35 நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. Heaven and earth will pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். But my words, the word of God, will by no means pass away. என்னுடைய வார்த்தை அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. Do you trust the Bible? நீங்க விசுவாசிக்கிற சத்திய வேதத்தை விசுவாசிக்கிறீர்களா? Yes. Yes, ஆமா. Do you believe Jesus? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe he died for your sins? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அவர் உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Yes. Right? Yes. When you believe, நீங்கள் அதை that's your விசுவாசிக்கும் salvation. பொழுது There are some hymns, even the mission team presented this morning. நம்ம மிஷன் டீம் காலையில உங்களுக்கு பிரசன்ட் பண்ணாங்க அந்த அமேசிங் கிரேஸ் பாட்டு. When you sing this hymn, இந்த பாட்டை நீங்க பாடும் பொழுது now you understand what salvation is about. இது அதோட டிரான்ஸ்லேஷன். இந்த பாட்டை நம்ம பாடும்போது நமக்கு தெரியும் அந்த ரட்சிப்பின் முக்கியத்துவம் எப்படிப்பட்டதுன்னு. This hymn becomes your own song. இந்த பாடல்கள் என்ன உங்களுடைய சொந்த பாடலாக மாறும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. So let's try to sing some hymn, Amazing Grace first. நீங்க பாடுங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு தெரியுமா? நாங்க ஆங்கிலத்தில் பாடுகிறோம். How sweet the sound. எனக்கு தமிழ்ல தெரியாது, இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும் இந்த பாட்டு. That saved a wretch like me. I once was lost, but now I'm found. That was, but now I see. Okay, I think it's a little bit difficult. எனக்கெல்லாம் அவ்வளோ பாட வராது, அவங்க நல்லா பாடுவாங்க. This is my favorite song. இந்த பாட்டு நமக்கு எல்லாருக்கும் Maybe தெரியும். some of you know. Now let me just sing. Okay. This song everybody know. You know? Okay, maybe you can sing. இது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான், எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Okay. பாவதோஷம் நீங்கிட மீட்பரின் ரத்தம் தானே, தீய குணம் மாறிட மீட்பரின் ரத்தம் தானே, மெய்யா
பாவம் போக்கும் நதி, வேறே நதியை அறியே, மீட்பரின் ரத்தம் தானே. What can wash away my sin? எதனால் நம்முடைய பாவத்தை கழுவ முடியும்? Nothing but the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேறு எதாலும் கழுவ முடியாது. Not crying, நீங்கள் அழுது புரண்டாலும், not confessing sins, உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டாலும், not offering money, நீங்கள் பணத்தை நீங்கள் தானமாக கொடுத்தால், not praying, நீங்கள் எப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருந்தாலும், just trust the blood of Jesus உங்கள் Christ. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்கள் விசுவாசித்தால், And the word of Jesus Christ, it is finished. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறுதலால் எல்லாம் முடிந்து விட்டது. That's how we go to heaven. அப்படித்தான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும். Everything has been done. எல்லாம் முடிந்து விட்டது. We just trust the work of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். What can make me whole again? எப்போது நம்மளை முழுமையாக ஆக்கும்? Nothing but the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே. His blood is so precious. அவருடைய இரத்தம் மிக புனிதமானது. In the Old Testament time, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் God accepted the blood of animal, தேவன் மிருகங்களின் இரத்தத்தை அங்கீகரித்தார். but it was just a shadow. அது ரொம்ப நிழலானது. Now God accepts the blood of Jesus Christ, ஆனால் தற்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பெற்றுக்கொண்டார். and we have received eternal redemption. நாம் அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம். So we thank God. நாம் தேவனுக்கு நன்றி உரைப்போம். இங்க யாருமே நன்றி சொல்லியா? Thank you God. Thank you. The salvation is really important. இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானது. And I know some of you attending this seminar first time today. மேபி உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு இன்னைக்கு இந்த செமினாருக்கு நீங்க முதல் தடவை அட்டெண்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். So anyway, we are posting all these sessions online. நாங்க இந்த 5 செஷன்ஸை யூடியூப்ல போஸ்ட் பண்றோம். So I want you to listen again and again. அந்த லிங்க் நாங்க உங்களுக்கு தரோம். நீங்க இதை திரும்ப திரும்ப கேளுங்கள். Also those who are not sure about their salvation, யாராவது உங்களுடைய ரட்சிப்பை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் they have to listen again and again. நீங்க அதை திரும்ப திரும்ப கேளுங்க சத்திய வேதத்தின் மூலமாக. And if you have any question, you can come to me or Brother Merlin after this. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதை பற்றி தெரியணும்னா இது முடிஞ்சப்போ எங்கிட்டயோ இல்ல பாஸ்டர் கிட்டயோ டைரக்டா கேளுங்க. The salvation is the most important thing in your world, in your life. இந்த ரட்சிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று. Because this is about eternal life. இது நித்திய ஜீவனுக்குடையது. So please make sure and about your salvation. அதனால் உங்களுடைய நித்திய ஜீவனை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். When you have a broken heart and humble heart, உங்களுக்கு நறுங்குண்ட இருதயம் இருக்கும் பொழுது God will help you to understand this gospel message. தேவன் உங்களுக்கு உதவுவார் இந்த நற்செய்தியை தெரிந்து கொள்வதற்கு. Faith comes by hearing. அதில் நம்பிக்கை அதை வார்த்தையை கேட்கும் பொழுது வரும். Read the Bible more. சத்திய வேதத்தை தினமும் வாசியுங்கள். And listen more. மீண்டும் இந்த செர்மன்ஸ் திரும்ப திரும்ப கேளுங்கள். And make sure about your salvation. உங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். So thank you so much for listening long time. உங்களுக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். நான் ரொம்ப நேரம் அப்படி உட்கார்ந்திருக்க அவ்வளவு ஈஸியா இருந்ததில்ல. I don't know when we can see each other again. நமக்கு தெரியாது மறுபடியும் நாம் எப்போது சந்திப்போம் என்பது தெரியாது. I really hope and pray that we all can meet together in heaven. ஆனால் நாம் நிச்சயமாக நம்புகிறோம் நாம் அனைவரும் பரலோகத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று. Let's pray together. ஜெபிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். Our gracious Father in heaven, அன்புள்ள பரலோக தந்தையே, you gave your only son Jesus Christ to die for our sins. உம்முடைய முதற் பேரான குமாரனை எங்களுக்காக எங்கள் பாவம் செஞ்சதற்காக தந்தீர். When Jesus took away the sin of the world, he took away my past, present, even future sins. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தப்போ அவர் சிலுவையில் மரித்து போய் என்னுடைய நிகழ்கால அனைத்து பாவத்தையும் எடுத்துக்கொண்டார். So now we are sinless. We have no sin at all. எங்களுக்கு இப்போ எந்த பாவமும் இல்லை. And now we know that Jesus died for our sins on the cross, shedding all of his blood. இப்பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய முழு இரத்தத்தை சிந்தினார் என்று.
And Jesus said, it is finished. இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்ற பொழுது All the punishment and penalty for my sins have been paid in full. எல்லா என்னுடைய பெனால்ட்டிகள் எல்லாம் மொத்தமாக முழுமையாக அடைக்கப்பட்டு விட்டது. So Lord, thank you so much for your love and grace. தேவனே உம்முடைய அன்புக்கும் உம்முடைய மகிமைக்கும் மிக்க நன்றி. We know Jesus' second coming is very near. எங்களுக்கு நன்றாக தெரியும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக அருகாமையில் உள்ளது என்று. And if there's anyone who is not so sure about their salvation, please help them. இப்பொழுது இந்த இடத்தில் யாருக்காவது தங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தவில்லை என்றால் அவர்களுக்கு உதவி செய்யும். Please help them to understand why Jesus came and why he died. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையை அவர் செய்த கிரியை நன்றாக உணர்ந்து கொள்ளும்படி உதவி புரியும். And please help them to understand the love of God. அவர்களுடைய இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ள உறுதிப்படுத்திக் கொள்ள. So we could finish all these sessions without difficulty thanks to your grace. இந்த 5 பாகத்தையும் எந்த ஒரு தடங்கலிலும் முடித்து கொடுக்க நீர் கொடுத்த ஈவுக்காக மிக்க நன்றி. And I pray that nobody in this church will be lost at the end. நான் இந்த ஆலயத்தில் உள்ள ஒருத்தரும் விட்டு போகாதபடி உம்மிடத்தில் பிரார்த்திக்கிறேன். In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Okay, thank you.